வணக்கம் நேயர்களே. தடை கண்டு அகங்காரம் சூழாகவே தடை கண்டு சித்தையெல்லாம் பயந்தோட வேண்டும் கத்தி கொடு
தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய் உங்களை அடித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு நம் நடை கண்டு அலங்காரம் சூடாக நம் நடை கண்டு திசையெல்லாம் பயந்தோட சக்தி கொடு வீழ்ந்தவரை கரையேற்ற சக்தி கொடு பள்ளத்தில் கிடப்பவரை மேலேற்ற சக்தி கொடு தீமைக்கும் கொடுமைக்கும் தீவைக்க சக்தி கொடு வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு தீவனைகள் பின்காது சூடாக சக்தி கொடு ஒரு வார்த்தை சொன்னாலே உணர சக்தி கொடு தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே இறைவா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோம் என்ற பாணிகள் அல்ல, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. 10:30 வரை நிகழ்ச்சி இடம்பெறும். நீங்களே உங்களுடைய கேள்வியோடு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு கூறியிருந்தோம். உங்களுடைய கேள்வியோடு ஆரம்பிக்கலாம், நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164297171. கேள்விகளை சுருக்கமாகவும் இலகுவாகவும் என்றல்ல, சுருக்கமாக நீங்கள் நேரம் எடுத்துக் கொள்ளாமல் கேள்விகளை சுருக்கமாக எடுத்து வந்தீர்கள் என்றால் மிகவும் இலகுவாக இருக்கும், தெளிவாக எடுத்து வந்தீர்கள் என்றால் மிகவும் இலகுவாக இருக்கும். நிகழ்ச்சியில் வணக்கம் டாக்டர் லம்போதன் வசீகரன். வணக்கம் சிடிபிசி நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே திருமணம் என்ற தலையங்கத்தின் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் வினாக்களை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றேன். சரி, நிகழ்ச்சியில் முதலாவது நேரோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவது வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சுமி. சுமி, சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வியை. போன கிழமை நீங்கள் அந்த 8 விதமான கல்யாணங்களை பற்றி சொன்னீங்க. அதுல அந்த ஒவ்வொருத்தருக்குமான அந்த கல்யாணம் இது அவையா வாருதா அல்லது அதைக்கு கொடுக்கப்படுறதா அந்த முன் செய்த படி அது வாருதா அல்லது அந்த காலங்களை பொறுத்து அது வாருதா? இப்ப ஒரு இதுல இருந்து அது இல்லாம போறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்கிறதா? இல்லாம போகின்றது நீங்கள் கேட்பது இப்ப 3வது 4வது எல்லாம் இப்ப ஃபுல்லா போறது அதுகள் எல்லாம் இப்ப ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் என்றால் அது ஏதாவது பாவ விமோசனம் ஏதாவது செய்து அதை மாற்றலாமா? நல்ல ஒரு வினா. அதுல நன்றி சுமி. உங்களுடைய கேள்விக்கு ஏதாவது சொல்லி இருக்கின்றதா? இது மட்டும் தானே? இல்ல, மற்றது இப்ப எங்களோட அனுபவங்கள்ல பாத்திருக்கல, இப்ப அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா மேரேஜ் செய்து வைக்கணும் தானே, அப்படி இருக்குல அந்த அப்படி செய்யற ஆட்கள் இன்னொரு விதமான ஒரு இதுக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. போராக்களும் இருக்கிறாங்களே, நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா செய்து வச்சபடியா அப்புறம் அந்த காந்தர்வ மனம் மாதிரி மாறுறதுக்கும் இருக்குது. அப்ப அது அதற்கு இப்படித்தான் அந்த கல்யாணம் அமையும் என்றபடியா அப்படி செய்யணுமா அல்லது அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா செய்யறபடியா
அப்படி அந்த காந்தராமனை போயினமா நன்றி சுவாமியுடைய கல்விக்கு நன்றி வணக்கம். சுவாமியுடைய கீழ் என்பதால் என்று கேட்டால் இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனவா அல்லது மனிதர்கள் நிச்சயிக்கின்றார்கள், விதிக்கப்பட்டதா அல்லது நாங்கள் தேடிக்கொண்டதா என்பதற்கு அதாவது முதல் சொன்ன மாதிரி இந்த திருமணம் அல்லது கல்யாணத்திலே வந்து ஆண் பெண் இணைவதை ஒரு பந்தமாகத்தான் கொள்ளுகிறார்கள், திருமண பந்தமாகத்தான் கொள்ளுகின்றார்கள். அது எந்த விதமான இணைப்பாக இருந்தாலும் சரி. அது முதலாவது. இரண்டாவது, இந்த தாரமும் குருவும் தலையெழுத்து என்று சொல்லுவோம். அதாவது ஒருவருடைய வாழ்க்கை துணை வந்து அமைவது அவருடைய தலை விதிப்படி அமைவது என்று சொல்லுகின்றோம். இந்த இரு வாழ்க்கையிலேயே இல்லாளுடைய சிறப்பை பற்றி மனை வாழ்க்கை நிலத்தை பற்றி வள்ளுவருடைய திருக்குறளில் ஒரு அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒன்று வந்து என்னென்று கேட்டால் அவர்களுடைய தாரம் அவர்களுடைய விதிப்படி இதை சொல்லுவார்கள் முற்புறப்பில் விட்ட குறை தொட்டார்கள். அதாவது இந்த திருமண பந்தம் என்னத்துக்கு என்று சொன்னால் எங்களை கர்மாவை கழிப்பதற்கு. இந்த வாழ்க்கையிலே இருந்து என்னுடைய நல்ல தர்ம காரியங்களை இணைந்து செய்து என்னுடைய கர்மாக்களை கழித்து ஆன்மீக முன்னேற்றத்தின் நோக்கத்திற்காகத்தான் இந்த திருமணம் நடந்தது. அப்ப அந்த பேப்பர்ல வருகின்ற பொழுது அதிலே இந்த தர்ம வழியிலே நடப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரம் இந்த முற்புறப்பு விட்ட குறை தொட்ட குறைகள் வந்து கழிவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடுத்தது இதுல வந்து இதுல ரெண்டும் இருக்குது. அதாவது வந்து அந்த வாய்ப்புகள் அப்படி இருந்தாலும் கூட அதுல எங்களுக்கு அதை எங்களுக்கு அந்த ஃப்ரீ சாய்ஸும் அந்த ஃப்ரீ வீலும் இருக்கின்றது இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் ஃப்ரீ வில். மனிதனுக்கு ஆண்டவர் பகுத்தறிவையும் கொடுத்திருக்கின்றது. அதாவது இன்டராக்ஷன் ஆஃப் ஆல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது உங்களுடைய விதிப்பயன் ஒன்று இருக்கலாம், அந்த விதிப்பயனூடாக வந்தாலும் கூட அதை எப்படி எதிர்கொள்ளுகிறோம், எப்படி அதை சமாளிக்கின்றோம். ஒரு வீட்டிலே கணவன் மனைவி இணைந்திருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனை இருக்கின்றது, ஒத்துப்போகவில்லை என்ற விதிப்பயன் என்று சொன்னால் அந்த ஒத்துப்போகாத அந்த திருமண பந்தத்தை எப்படி நீங்கள் கையாளுகின்றீர்கள், எப்படி கொண்டு போகின்றீர்கள் என்பது உங்களுடைய கையிலே இருக்கின்றது இல்லையா, வழிகாட்டலை கொடுத்திருக்கின்றது. அப்படியான ஒன்று இருக்கின்றது. மற்றது இவற்றை மாற்றலாமா என்று கேட்கின்ற விதிவசத்தால் மாற்றலாம் என்பதற்கு சில உதாரணங்கள் உண்டு. இறை அருளால குரு அருளால சிலவற்றை மாற்றலாம். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியர் சாரதா தேவியர் அவர்கள் உறவினர்களுக்கு அவர்கள் தீட்சை கொடுப்பதில்லை, மந்திர உபதேசம் கொடுப்பதில்லை. இந்த வளமைக்கு மாறாக ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மருமகள் முறையான ஒரு பெண்ணுக்கு அவர் மந்திர உபதேசம் கொடுத்த பொழுது இந்த ராமகிருஷ்ண மிஷன் இன்னொருத்தருக்கு இது என்ன வளமைக்கு மாறாக இருக்கின்றது. அப்ப அவர் சொன்ன மறுமொழி, இது இந்த கொடுத்த அந்த ஆத்மீக உபதேசமும் மந்திரமும் சில வேளைகளில் அவளை விதவை விவாக அந்த இளம் விதவை ஆவதில் இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றலாம். இக்காலத்தில் அந்த பெண்ணை திருமணமாக்கி கணவனை ஒத்து போகாமல் தனித்து வாழ்ந்துருக்க. அப்ப இப்படி சில ஆன்மீக பரிகாரங்களால் அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். கண்ணுக்கு வாரது புருவத்தோட போற மாதிரி, தலைக்கு வாரது தலைப்பையாக போற மாதிரி சில விதங்களை குறைத்துக் கொள்ளலாம். விஷயத்தையும் நான் கொடுக்கிறேன். இப்போ நாங்கள் பல பேர் குறிப்பிட்டுக் கொண்டார்கள் அந்த திருமண வாழ்க்கை என்பது இந்து சமயத்தில் பின்னி பிணைந்து இருப்பது என்பது குறைவு. கூடுதலான திருமண வாழ்க்கை வந்து கட்டாயத்தின் நிமித்தம் தான் திருமணங்கள் நடைபெறுகின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது விருப்பம் இல்லாத ஆண் பெண் திருமண பந்தத்து இணைகின்ற தன்மை சில கலாச்சாரங்களில், அது இந்து மதத்தில் இல்லை, சில கலாச்சாரங்களிலே இருக்கின்றது இல்லை. உதாரணமாக இன்றைக்கு பார்த்தால் இந்த விருப்பம் இல்லாமல், அதாவது பெரியோர்கள் பேசி செய்து வைக்கின்ற திருமண மரபுதான் மேலையத்தைய மரபிலேயும் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கு. சமீப காலமாகத்தான் அவர்கள் ஒருவர் சந்தித்து டேட்டிங் செய்து அப்புறம் அவர்கள் காதலித்து சொல்வதார்கள் சீமணி, செலக்ட்ரி, லவ் டு மரிவன் என்று சொல்லுவார்கள். அந்த கலாச்சாரம் நாங்கள் கடைசியாக கொஞ்ச காலத்தாக பார்த்தோம். அதெல்லாம் முன்னே இருக்கவில்லை. 300 வருஷத்துக்கு முதல் அதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதுலேயும் இந்த கருத்தடை மாற்றுறது, இந்த பொலிட் கண்ட்ரோல் கண்ட்ராசெப்ஷன் கண்டுபிடித்தவுடன் அது ஒரு லிபரேஷனே வந்தது. ஒரு அதை லிபரேஷன் என்று சொல்ல முடியாத ஒரு ரெவல்யூஷனே வந்தது. யாரிடம் போக வேண்டாம், அந்த அந்த எப்படியும் பழகலாம் என்ற இது வந்தது. அதற்கு முன்னர் அங்கேயும் திருமண பந்தத்துக்கு சேர்ந்து பழகுவது அவ்வளவாக ஆதரிக்கப்படுவதில்லை. ஆனாலும்
இது எமது மதத்திலே மட்டும்தான் இருக்கிறது இல்லை. கம்யூனிட்டி எடுத்து பார்த்தோம்னா இந்த சவுத் ஏசியன் கம்யூனிட்டியில எல்லா சார்ந்தவர்களும் இருக்கிறது, முஸ்லீம்களே இருக்கிறது, கிறிஸ்தவர்களே இருக்கிறது, இந்துக்களே இருக்கிறது. இந்த கம்யூனிட்டி எடுத்து பார்த்தா பெரும்பாலான திருமணங்கள் பேசி செய்யப்பட்ட திருமணங்களாக இருக்கின்றன. அப்ப அங்கு வரும்போது இந்த ஆண் பெண்ணுடைய விருப்பத்தை பெருதால் கலந்து கொடுப்பதான தன்மை காணப்படுகின்றது. அதை பெரும்பான்மையாக என்று சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக நாங்கள் சொன்ன மாதிரி காதலர் இருவர் கருத்தறிவித்து ஆதரவு பட்டதே இன்பம். அந்த அவையா சொன்னது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 நோக்கத்தில் இன்பத்துக்கு சொல்றாரு. ஆகவே 2 பேரும் கருத்தறிவித்து ஆதரவு பட்ட இன்பத்தை தான் சிறப்பான திருமண பந்தம். அதன் மூலமாகத்தான் நன்மக்க பெறும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் என்று எமது மதமும் மதங்களை சொல்லும். நன்றி லம்புதன் அவர்கள். இது வணக்கம். நான் செல்வன் ராஜா. செல்வன் ராஜா, என்ன கேள்வி என்றால், இப்ப காதலர்கள் 2 பேர் சந்திக்க அவர்களுக்கு இந்த திருமண பொருத்தங்கள் அதிகம் பார்க்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் இந்த பொருத்தம் பார்த்து செய்கிற கல்யாணங்கள் இருக்கല്ലോ, அதனால கணக்க ஆண் பெண்கள் இந்த வாழ்க்கைகள் பின்பற்றப்படுகின்றன. சில வகையில விழாக்களுக்கு இந்த திருமணங்களே நடக்காம போறதுக்கு சந்தர்ப்பம் அமைந்து விடுகிறது. அதை எப்படி நாங்கள் தவிர்க்கலாமோ இல்லாட்டி அதை என்ன மாதிரி சமாளித்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்றதான் சாஸ்திரங்கள் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்கின்றது. அவரோட செய்து அதை நான் செத்து போடுவேன். அப்படி நீண்ட காலத்துக்கு அப்படியே பார்த்து கொண்டு போது அந்த தோஷம் என்று இருக்கிறது. திருமணமாக அப்படி செய்தால் போட்டியை சுற்றாக அந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் எனக்கு சந்தர்ப்பமே இல்லாம போயிடுது. உண்மைதான். அது அப்படியான திருமண பொருத்தங்களை நன்றி சொல்றேன் ராஜா. நன்றி சொல்றேன் ராஜா. திருமண பொருத்தங்களை கல்விக்கின்றது போல முன்னர் சொன்னது போல தொலைக்காட்சியை சொல்லியிருக்கிறது. பிறப்பே குடிமை ஒருடைய பிறப்பை பார்க்க வேண்டும், ஃபேமிலி ட்ரெடிஷனை பார்க்க வேண்டும், ஆண்மை பெண்ணுக்கு ஆண்மை உண்டு, மூச்சு என்று சொல்லுவோமே அது ஒத்திருக்க வேண்டும், ஆண்டொடு வயசு பார்க்க வேண்டும், உருவு அவருடைய உருவமைப்பு அது பார்க்க வேண்டும், நிறுத்த காமவாயில் அவருடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் என்ற ஏஜை பார்க்க வேண்டும், நிறையே நிறைவான பொறுமை குணங்களை பார்க்க வேண்டும், அருளே கம்பஷனை பார்க்க வேண்டும், உணர்வே ஃபீலிங்ஸை பார்க்க வேண்டும், திரு என்றால் ரிசோர்ஸை பார்க்க வேண்டும் என முறையுற இழந்த ஒப்பினது வகையில் இது 10 வகையான பொருத்தங்கள் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக ஜோதிட நூல்கள் இந்து சமயத்திலே ஜோதிடம் வேதங்களுடைய அங்க நூல்கள் ஜோதிடம் என்பது. அந்த ஜோதிட நூல்களிலே இந்த திருமண வாழ்க்கையை அல்லது மனித வாழ்க்கை இலகுவாக்குவதற்காக வழிகாட்டுவதையா ஒன்லி கைட் லைன் நாட் தி ரூட்ஸ் இருக்குது. அந்த திருமண வாழ்க்கையை திருமண பொருத்தங்களை பார்ப்பதை பற்றி சொன்னால் நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜோதிட பொருத்தத்தை வடிவாக சரியாக அப்ளை பண்ணி பார்ப்பது கிடையாது. பல பேர் ஜோதிடம் படிப்பதும் இல்லை ஒழுங்காக. அதிலே அரைகுறையாக தெரிந்து கொண்டு பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு 7 செவ்வாய் இருக்கு பிள்ளைக்கு 4 செவ்வாய் இருக்குன்னு சொல்லி தாங்களே நிர்ணயிச்சு வருவார்கள். போய் எங்களுக்கு இப்படித்தான் வேணும் என்று கேட்பார்கள். இப்படி இந்த ஜோதிடத்தை புரியாமல் அறியாமல் இருப்பவர்களும் மற்றும் அதை சரிவர விளங்கிக் கொள்ளாமல் இருப்பவர்களும் மற்றும் அப்படிப்பட்ட ஜோதிடர்களும் முயற்சியில் இருக்கிறார்கள். ஆனப்படினால்தான் சில இடங்களில் தோட்ட நானே சில வேலை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான வாய்ப்புகளை எல்லாம் இந்த ஜோதிடத்தை சரியாக பார்த்தார்கள். சரியாக பார்ப்பது வேறு, பார்க்காமல் இப்படி நல்வ உழைகிறார்களே இதற்காக ஜோதிடத்தை தடை செய்ய வேண்டும் போல இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த நோக்கத்திலேதான் இந்த விவிலிய வேதத்திலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிடம் பார்க்கப்படாது என்று. இந்த ஜோதிடம் பிழை என்பதற்காக இல்லை, இப்படி தவறான வழியிலே ஆட்கள் பார்த்து வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பதற்காகத்தான் அது முக்கியமாக இருக்குது. ஜோதிடத்திலே தனிப்பட்ட அனுபவங்களும் உண்டு. ஆகவே ஒரு ஜோதிடத்தை பார்த்து ஒருவருடைய திருமண வாழ்க்கையுடைய பர்சனாலிட்டி 1வது வீடு அதை சொல்லலாம் ஜாதகத்திலே, 2வது வீடு அவருடைய குடும்பஸ்தானம், 7வது வீடு அவருடைய வாழ்க்கை துணை, 8வது வீடு அவருடைய மாங்கல்ய பலம், அடுத்து 12வது வீடு அவருடைய பயண போசனம் அவருடைய சுகங்கள் அதுகளை பற்றி குறிப்பது. இந்த வீடுகளிலே இருக்கின்ற கிரகங்கள் அதன் நன்மையை பார்த்து அதற்கு ஒப்பான இணையை மேட்ச் பண்ணி எடுப்பதற்கு ஜாதகம் ஒரு உதவியாக கருவியாக இருக்கும். ஆனாலும் தெய்வ நிச்சயம் இறைவனால் நிச்சயிக்கப்படுற திருமணங்கள், குரு நிச்சயம் குருவினால் நிச்சயிக்கப்படுற திருமணங்கள், கர்ப்ப நிச்சயம் திருமணத்துக்கு வேண்டியே சந்தித்து கர்ப்பமானால் அதுக்கெல்லாம் தெய்வத்தை பார்க்க தேவையில்லை, காந்தர்வ நிச்சயம் காதலிக்கிற திருமணங்களுக்கு திருமணம் பார்க்க தேவையில்லை என்று இந்த விதிவிலக்குகள் ஜோதிட நூல்களிலேயே குறிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சம்பதன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். நீங்கள் யார் பேசுறீங்க? நான் மல்லிகா வளர்க்கிறேன். மல்லிகா கூறுங்க. நான் இப்ப உங்களோட கேட்கிறேன். நீங்க கேட்கறதுக்கு நாங்க பிள்ளையாண்டு குழாய்க்கப்படாங்க.
ஓ நீங்க இப்ப காலமா உரிய உழம்புறீங்க நித்திரையில விட்டு உழம்பேக்கல 3 நாளைக்கு நீங்க குடிக்கிற நீர்ல இருந்து 3 நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா? உடம்பு சாப்பிடாம இருப்பீங்களா? திருமணம் நான் கேட்கறது கேளுவோம். நீங்க இப்போ வடக்கையில இருந்து ஒளிஞ்சு 3 நாளை வச்சு குடிக்கிற வச்சு தந்த 3 நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்களோ? சாப்பிடாம இருப்பீங்கன்னு கேட்டா நாங்கள் அது ஒரு கலைக்கு சைட்ல நான் நீங்க கலைக்கிறேன் நான் மாறி கலைக்கிறதுல அவங்க ஒரு சோறு விட்டு நான் கலைக்கிறேன். 3 நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்களான்னு கேட்கின்றீங்க. ஓ அது ஒரு வகையான முடிந்தால் முடியும். முடிஞ்சா முடியும். எல்லாருக்கும் முடியுமாங்க? எல்லாருக்கும் வந்து ஒரு சிலருக்கு உடல் பாகை பொறுத்து இருக்கின்றது, அவர்களுடைய உடல் பலத்தை பொறுத்து இருக்கின்றது, அது கொஞ்சம் சுரக்கின்ற விதத்தில் இருக்கின்றது. ஒரு விருப்பம் இல்ல பொம்பளை ஒரு கௌரவமா இருக்கிற பொம்பளையில உடல்லாம் சித்திரா குடிச்சோட்ட இருக்கிற அந்த பொம்பளையோட நாளைக்கு தாங்குறோம். அந்த பொம்பளை வந்து எத்தனை நேரம் கையெடுத்து கும்பிட்டுச்சு ஒரு மாதிரி சொல்லிச்சு ஒரு பொம்பளையோட காய்ச்சலாம் எங்களோட நாள் எங்களோட அம்பில காய்ச்சல கொடுக்காது கெஞ்சி கெஞ்சி கெஞ்சாட்டு தோட்டப்பிள்ளை கெஞ்சி நினைச்சு எல்லாரையும் கெஞ்சி எடுத்தேன். ஒரு வேறம் 2 வேறையும் நம்ம இந்த உதவி நாங்கள் தேர்ந்தேன். அப்போ எனக்கு ஒரே உடல்ல தண்ணி ஓடுமா அப்போதான் சரி நம்ம வெட்டில எடுத்து சிறு 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 தண்ணி ஓடுது சோவால் இருக்க சில தண்ணி ஓடுது நடக்கவும் இல்லை வசதியில் இருக்கைகளை வசத்துல ஓகே விளையாட்டு காட்டுதான் அப்படின்னு விளையாட்டு உடம்புல கொடுத்து கொண்டு நிற்கலாம். அப்போ அதுகளை நான் நிப்பாடும்போது குழந்தை பிள்ளை மாதிரி கெஞ்சி கொண்டு எல்லாரையும் கெஞ்சி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய திருமண வைத்தியரிடம் ஒரு முறை ஒருத்தா கலந்துரையாடியா? எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு வேலையை திருமணம் தான் செய்வேன். நான் சைவத்தில் பிறந்தேன்னா அதுக்காக நான் குறிச்சு ஒரு நீங்க எனக்கு ஓதாச்சு வச்சு போடாதீங்கோ. எனக்கு ஒரு திருமணம் செய்து நான் ஒரு புருஷனுடைய பட்ட வருஷம் 1 மண்டு வாரி நான் பட்ட வருஷம் எனக்கு தான் தெரியும். 3 வருஷம் 2வது நாடு எனக்கு தான் தெரியும். கடவுளுக்கும் எனக்கு தான் தெரியுமா? எனக்கு 2வது திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. என் உடல்ல சித்திரா கொடுத்து இருக்கிறாவே தான் நான் கேட்கிறேன். தயவு செய்து இப்ப இண்டையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உடல்ல சித்திரா கொடுக்காதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லி உங்களை செஞ்சு உங்களை எல்லோரையும் காலைல வந்து கும்பிட்டு கேட்கிறேன். என் பேர் அம்பிகா. ஓகே பாய் அண்ணா. பேரோடு வந்து ஆளாயிருக்காதை விட அவர் மல்லிகா என்ற பேரோடு வந்து அம்பிகா அவருடைய மன அமைதிக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அவரை இதுக்கான உதவிகள் இருக்கின்றன. இங்கே நீங்கள் இப்படி அவசரங்களாக போட தேவையில்லை. உங்கள் வைத்தியரிடம் உங்களுடைய உள பிரச்சனைகளை மனக்குமுறைகளை ஒரு அமைத்து கலந்துரையாட வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது என்று படுகின்றது. அதை செய்து அதிலிருந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். உண்மை மல்லிகாவோ அம்பிகாவோ நீங்க யாருடைய மாது சென்று நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லி அதை தீர்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய நாங்கள் உங்களுக்கு அப்படியே சொல்லவில்லை. இது பொதுவாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. வாழ்க்கையிலே மிகவும் தாரத்தை சந்தித்து சுமந்திருக்கின்ற அவருக்கு அவருடையக்காக எங்களுடைய ஆழ்ந்த பிரார்த்தனைகள். ஆனால் இதற்கு நீங்கள் இருக்கின்ற உதவி அமைப்புகள் நபர்களை நாடி இருப்பதை நீங்கள் கலந்துரையாட வேண்டும். நிகழ்ச்சி ஒன்று மருத்துவ நேரம் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இது வரைக்கும் வந்து ரங்கநாதன் நீங்கள் வந்து திருமணத்தில் சொல்லி செல்லுள்ள வகையிலையும் சொல்லி கேட்டாத முறையும் சொல்லப்படுகிட்ட அப்படி ஒன்று இருக்கிறது கேட்டுக்கொண்டு அது ஓரளவு இதையும் பகுத்தாரர்களுக்கு விளங்கியிருக்கும். அது பேலன்ஸ் ஆணும் பெண்தன்மையை கணக்குவதுதான் திருமணம் என்றதுக்கு மீறாக ஆனா இப்ப நான் அதுல உண்ட சொன்ன இந்த வயிறு உள்ளவர் கல்யாணம் செய்கிறது ஆணை பண்ணும். வயிறு பெருச வயிறு உள்ளவர் அது சொல்றதுமே இல்லை. டாக்டருக்கு தெரியாத பொசிஷனும் இல்லை, எனக்கு தெரியாத பொசிஷனும் இல்லை. வயிறு இருந்தால் அடக்க வைக்கிறாரு. எல்லாருக்கும் இனமே வந்தது அந்த வயிறோட அது பொசிஷன் இருக்கிறதையும் சொல்லிக்கொண்டு நான் சொல்றது திருமணம் என்பது சந்ததி விருத்தி. எந்த சமயமா இருந்தாலும் அவர்கள் இப்ப நீங்கள் 3 சமயமாக திருமணத்தை பற்றி நான் கேட்டேன். அப்படி பார்த்துட்டு வந்து அது ஒழுங்கான வாழ்க்கையில பலத்தாக ஒரு சந்ததி விருத்தி மனித சந்ததி விருத்தி காட்டு செய்தோம். எந்த சமயம் பெருசு இந்த சமயம் பெருசு யாராவது சொன்னார் அதுக்கு மனித விருத்தி என்றால் என்னென்னு தெரியாது, முயற்சி எப்படி தெரியாது என்று
என்னுடைய விளக்கம். டாக்டர் என்ன சொல்றாரு? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சொல்வதை ஒத்துக்கொள்கிறேன். அதாவது சொல்வார்கள் 9 பேரூர் வலியதற்கு ஆறுல நன்றிது தீவிது என்றுரை ஆளர்கள் குன்று குறைத்தது நாயை வைத்தார்கள். ஒரே இலக்கை அடைவதற்கு 6 விதமான பாதைகள் இருக்கின்றன. இது நல்லது அது கெட்டது என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் பௌர்ணமி நிலவு வெளிச்சத்திலே நிறைய பார்த்து பிழைக்கின்ற நாய்கள் கூட நாங்கள் என்று திருமந்திரத்திலே சொல்லி இருக்கின்றது. அது உண்மை. அடுத்ததாக அவர் சொன்ன அந்த வயிறை பற்றி, அதாவது அது வயிறை என்ன சொல்லியிருக்கு என்று கேட்டால் சஜஷன் பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஆணும் பெண் அதுக்கு திருமணம் வந்து நிகழ்ந்த பொழுது ஒன்று இளமை இருக்க வேண்டும். 60-70 இணைந்து வாழ்க்கையை தொடர முடியாது. அது ஒன்று. இளமை இருக்க வேண்டும். 2வது பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்க வேண்டும். ஆனபடியாத்தான் அதை அங்கே சொல்லி இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி, நாங்கள் சின்ன குழந்தைகளையே பார்க்கின்றோம். இடக்கூடி 3 மடங்கு 4 மடங்கு குழந்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எமது சமுதாயத்திலேயே பார்க்கின்றோம். நோர்த் அமெரிக்காவில் அந்த ஒபேசிட்டி கூட அப்படியே அதை பார்க்கின்ற பொழுது இது ஒரு முக்கியமான பிரச்சனை. யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிசிக்கல் ஃபிட்னஸ். நாங்கள் எங்களுடைய உடம்பை எங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸை நாங்கள் கவனம் செலுத்தாமல் எப்படி ஒரு திருமண பந்தத்தில் இருந்து என்னுடைய துணைக்கு நாங்கள் துணையாக இருக்க போகின்றோம், குழந்தைகளை எப்படி கொண்டு நடத்த போகின்றோம் என்பது இருக்கின்றது இல்லையா? அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சரியாகத்தான் இருந்திருக்கின்றது. அடுத்ததாக பெருவயிறு சில நோய்களுக்கும், உதாரணமாக லிவர் ஃபெயிலியர், கேன்சர், ஆல்கஹால் போன்ற நோய்களுக்கும் அது ஒரு அறிகுறியாக இருந்திருக்கு. சொல்லுவோம். அப்ப அந்த 2 காரணங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கலாம். இது விதிமுறையாக சொல்லப்படவில்லை. இது ஒரு இந்த கிரவுண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் a bridegroom or bride அந்த இதாக சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர இது ஒரு கட்டாய இதாக சொல்லப்படவில்லை. நன்றி. வணக்கம். 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 நான் மூர்த்தி வைக்கிறேன். வணக்கம் பசீரன். வணக்கம் டாக்டர் லம்போதரன். யார் கடவுள்ல தொடங்கி இப்போ வாழ்க்கை முறையிலே எவ்வளவு சந்தோஷம். அந்த வாழ்க்கை இந்த முறையிலேயே படிப்பிக்கிறீங்க, நல்ல சந்தோஷம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு திருமணம் சொர்க்கத்துல கேட்கப்படுது. ஓகே, இதுல இப்ப நாங்கள் பார்க்கிற இந்த பொம்பளைக்கும் திருமணம் செய்ய போற பெண்ணுக்கும் ஆணுக்கும் பாவங்கள் கூட குறையண்டு அந்த பாவங்களை பற்றி பார்க்க வேணுமா? மற்றது பசியம் என்றது கட்டாயம் இருக்க வேணுமா? இத்தனை வீதம் கிட்டத்தட்ட பொருந்தினால் இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்ல அப்படி செய்யலாம் என்றதை ஒரு சொல்ல முடியும் என்ற சொன்னீங்களா? நன்றி. நன்றி மூர்த்தி, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. வணக்கம். இது நாங்கள் வாழ்க்கையில் பல இதுகளை சொன்னாலும் ஒன்றும் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. எமது மத நூல்கள்ல ஞானிகள் என்னுடைய அருளாளர்கள் நூல்கள் எப்படி சொல்லுகின்றன என்பதை திருப்பி சொல்லுள்ள வேலைதான் அது உண்டு. 2வதாக சொன்ன இந்த கிரக பொருத்தத்திலே கிரக பாவ பொருத்தம் எவ்வளவு பெர்சன்டேஜ் பொருந்தி இருக்கணும் வீதம் என்பது. முதலாவதாக திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பொருத்தத்தில் பார்த்தோன்னா அப்படி பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு வாசிக்க தெரிந்த எல்லாருமே பொருத்தம் பார்க்கிறாங்க. அப்ப அதில் உடனே போட்டுட்டு சொல்லுவேன் இது இத்தனை பாவம். இப்ப கிரக நிலைகள்ல சொல்லுவார்கள் சில கிரகங்கள் சில இடங்கள்ல இருந்தால் சில தாக்கங்கள் இருக்கு. நான் சொன்ன 1வது இடம், 2வது இடம், மற்றது 7வது இடம், 8வது இடம், 12ஆம் இடம் இந்த ஜாதகத்திலே இந்த சில கிரகங்கள் சூரியன், சனி, செவ்வாய், ராககேதுக்கள் இருந்தால் சில தாக்கங்கள் இருக்கும். ஆனால் இப்படி ஒன்றிலுமே அந்த கிரகங்கள் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகம் அமைவதை அருமை. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதமான நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட், அதான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப இதுக்குள்ளே அந்த டெம்பரமெண்ட் அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணி செய்வதற்குத்தான் இந்த ஜாதக பொருத்தம் செய்யப்படுகின்றது. ஜாதக நூல் முதலாவது ஜாதக நூல்கள் ஒன்றிலேயும் இந்த பெர்சன்டேஜ் அல்லது வீதத்தை பற்றி கதையே கிடையாது. ஜாதக அலங்காரத்தில இருந்து பிறகு ஜாதகத்தில இருந்து தமிழ் சமஸ்கிருத நூல்கள்ல இத்தனை வீதம் இப்பெல்லாம் 75% பொருத்தம் 80% பொருத்துறது அது எந்த விதமான அடிப்படை கிடையவே கிடையாது. இந்த விதத்துல இது பொருந்தி இருக்குது, இது பொருந்தது. கிரக நிலைகளை பார்த்து அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் முதலாவது. 2வதாக இன்றைக்கு பாவம் கணிப்பவர்கள் பல விதமாக கணிக்கிறார்கள். லக்னத்தில இருந்து எண்ணி கணிக்கிறார்கள், வெள்ளியில இருந்து எண்ணி கணிக்கிறார்கள், சந்திரன்ல இருந்து இப்படி பல விதமாக கணித்து அதை எண்ணும் அதை சிக்கலாக்கி இந்த நடைமுறைக்கு உகந்த நல்லாத ஒரு பாவ பொருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அப்ப இன்றைக்கு அந்த பாவ பொருத்தத்திலே நான் சொன்ன அபிப்பிராயம் அல்ல, யாழ்ப்பாண முறையிலே இது கூட இருக்கின்றது. தென்னிந்திய முறையிலே இந்த அளவுக்கு கிரகவா பொருத்தம் பார்ப்பது கிடையாது. அவர்களுடைய ஜாதகம் பார்க்கின்ற முறைமை வித்தியாசமானது. அவர்கள் பெர்சன்டேஜ் வரையும் சொல்லுவது கிடையாது.
பொருத்த ஜாதகத்தை பார்த்து அவர்கள் இதை பார்த்து தான் சொல்லுவார்கள். ஆனால் யாழ்ப்பாண முறையில இந்த பஞ்சாங்க மரபில் இது இருந்திருக்கின்றது. இதில் சில ஃப்ளோஸ் அல்லது செட்பேக்ஸ் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட அப்சர்வேஷன். அதே பிற்பாடு டிவி ராமன் என்று சொல்லி பெங்களூர்ல இருந்தவர், அவர் அஸ்ட்ராலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன் உலகளாவிய ரீதியில் அந்த ஃபவுண்டர், அவருடைய மகள் இப்பொழுது அந்த அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் நடத்தி வருகின்ற காயத்ரி வாசுதேவ், அவர் சமீபத்தில் இருந்த மேட்சிங் ஹாரோஸ்கோப் என்ற புத்தகத்திலையும் இப்படியான தவறான வடிவர்கள் அணுக்கத்தினால இந்த பொருத்தங்கள் பிழையாக கணிக்கப்பட்டு பல குடும்பங்கள் தான் நாங்கள் பொருத்தம் பார்த்து செய்த விடத்திலேயே திருமண பிரிவுகள் எவ்வளவத்தை பார்க்கின்றோம், விதவைகளாக போவதை பார்க்கின்றோம், வேறமிழந்து போவர்களை பார்க்கின்றோம். அதனால இந்த பொருத்தம் பார்க்கிற விதத்திலே நிறைய ஜோதிடர்கள் நிறைய படிக்க வேண்டி இருக்கின்றது. ப்ரொஃபஷனலான ஆட்கள் விலை குறைவென்று சொல்ல. நன்றி டாக்டர் அம்பதன் அவர்களே. சிகிச்சை நடத்த நேரம் பார்க்கணும். வணக்கம். வணக்கம். நீலாந்தன் பேசுகின்றேன். நீலாந்தன் கூறுங்கள் உங்களுடைய கேள்வி. மாலை வணக்கம் இதுவரைக்கும் குறிப்பிட்டு என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் அண்மையில் எனது சகோதரர்களுக்கு சாதம் பார்ப்பதற்காக பார்த்திருக்கிறோம். அது அப்போது பல இடங்களில் பார்த்த போது பல இடத்திலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள். அப்போது நாங்கள் சாதகத்தை எந்த அளவுக்கு நம்புவது என்ற கேள்விக்குறிக்காக உள்ளாகணும். அதாவது என்னவென்றால் ஒவ்வொரு பொருத்தம் பார்த்தவர்களும் ஒவ்வொரு விதமாக கூறியிருந்தார்கள். ஒன்று செய்ய வேண்டாம் என்று குறைய கூட அப்படி என்றால் நாங்கள் இதை எந்த அளவுக்கு நம்புவதென்றும், இரண்டாவது கல்யாணம் கட்டும்போது தாலி கட்டும்போது ஐயர் நாள் குறித்து டைம் குறித்து இத்தனை மணிக்கு தாலி கட்ட வேண்டும், இத்தனை மணிக்கு கல்யாணம் ஒரு செய்ய வேண்டும் என்ற காலம் குறித்து மதகுரு சொல்லிவிட்டு பின்பு அந்த நேரம் தவறி அந்த கல்யாணம் நடக்கின்றது என்ற வகையில் அது பொருந்தும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. என்ன நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நிலாந்தன் நல்ல வினா வந்து தொடர்ந்து, அதாவது நீங்க உங்களுடைய குடும்பத்திலே இப்படி கேட்டபொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். இது எங்களுடைய குடும்பம் ஒத்துழையாது. நெருங்கிய குடும்ப உறவிலே இப்படித்தான் ஒரு திருமணம் பொருத்தமான பொழுது நான் அப்பொழுது கனடாவுக்கு புதுசு. அப்ப என்னுடைய ஜோதிய திறமையா அங்கே போய் சொல்ல இயலாது. அந்த நேரம் முழுமையாக படிக்கவும் இல்லை தான், ஓரளவு வாய்ப்பு கொண்டு வந்தேன். பிற்பாடு அது முழுமையானது. அப்ப அந்த நேரத்தில் அந்த உறவு திருமணம் பேசுகின்ற பொழுது இதே மாதிரியாக ஒரு ஜாதகம் வந்த பொழுது நான் சொன்னேன், இது வளமையாக முறைப்படி பார்த்தால் பொருத்தம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் சற்று நுணுக்கமாக பார்க்கிறவர்களுக்கு தெரியும் இது நல்ல பொருத்தம். இந்த ஜாதகம் இந்த பெண் ஆண் இணைவது நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு அத்திவாரமாக அமையும் என்று சொன்னேன். இதே மாதிரியாக அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுதான் முதலாவது திருமண பேச்சு. இதே மாதிரியாக அவர்கள் பார்த்த இடத்துல இது பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரியாக பதில் வந்தது. நான் வாயை மூடிவிட்டு இருந்து விட்டேன். அங்கே போய் கதைக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் தான். ஆனால் சில வாரங்களின் பின்னர் மீண்டும் தற்செயல் அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு பஜனையின் போது ஒரு இந்திய பெண்மணி ஒருத்தர் வந்திருந்த பொழுது அவர்கள் தற்செயலாக காட்ட இது எப்படி பொருத்தமில்லை என்று சொன்னீர்கள், இது பொருத்தமாக இருக்கிறது சொல்லி அவருடைய ஆசிரியர் அவர் சொன்னார். அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் என்னோடத்திலே கேட்டு அதுக்கு இப்போ திரும்பி வந்தவர்கள் திருமணம் செய்து எனது உறவுகளிலேயே இன்னைக்கு 3 பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆண்டுக்கணக்காக. அதனால இதுல இப்படி தவறாக சொல்லுகின்ற கணிப்புகள் இருக்கின்றது. அதுக்காக சரியான இடத்திலே அதை பார்த்து கணித்துக் கொள்ள வேண்டும். சரியான இடத்தை தேடுவது என்பது அவர்களுக்கு சாதாரண கடினமான விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு காளான் முளைத்தின் மாதிரி பல பேர் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். ஜோதிடர்களுடைய குவாலிபிகேஷன் பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு குரு பாரம்பரியம் வேணும். நாங்கள் மெடிசன் படித்திருக்கிறோம் என்றால் இதுக்குரிய மருத்துவர்கள் அதை சொல்லி தந்த விதத்திலே தான் இத்தனை ஆண்டுகள் அவர்களுடைய கீழே இருந்து அதை படித்திருக்கின்றனர். அதே மாதிரி ஜோதிடமும் அதனுடைய குரு பாரம்பரியத்திலே ஒருவர் அவருக்கு சொல்லி தந்த ஒரு குருவனூடாக படித்திருக்க வேண்டும். தன்பாட்டிலே புஸ்தகத்தை பஞ்சாங்கத்தை ஜோதிடம் பார்ப்பது நாடக்கூடாது. இரண்டாவது ஜோதிடம் சொல்லுபவருக்கு இது ஜோதிடம் வேதத்தின் ஒரு அங்கம். அவருக்கு தெய்வ வழிபாடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வேதத்தின் ஒரு அங்கமாக இருக்கிற இந்த நூலை அவர் தெரிவித்து அது சித்தியாது. அது 2. மூன்றாவது அவருக்கு ஒரு வாக்கு சித்தி இருக்க வேண்டும், ஒரு கவுன்சிலிங் டேலண்ட் இருக்க வேண்டும். அவருடைய ஜாதகத்திலே அவர் நல்ல ஜோதிடராக இருப்பதற்குரிய பலன் இருக்க வேண்டும். அவருக்கு புதன் நல்லா இருக்க வேண்டும், வாக்குஸ்தானம் வியாழன் நல்லா இருக்க வேண்டும். இந்த குருகள் இந்த 5 லட்சணங்களும் இருந்தால் தான் அவர் ஒரு சரியான ஜோதிடராக அமைய முடியும். நன்றி. வானொலி பற்றி சத்தத்தை குறைத்து வணக்கம். வணக்கம். நான் ரவிசேகரன். யார் பேசுகிறீர்கள்? யார் பேசுகிறீர்கள்? ரவி. ரவி சொல்லுங்க. ரவி. 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 நான் கல்யாணம் குறிப்பு பாருங்க. அப்ப சொன்னீங்கன்னா எனக்கு புத்திர பாக்கிய குறைவு, எம்ஜிஆர் குறிப்பு மாதிரி சொன்னீங்க.
5 செவ்வாய் ஒரு பெரிய எம்ஜிஆர் தேதி மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து புத்திரபாக்கிய முறை வந்து அப்போ நான் கல்யாணம் காட்டி இங்கே வயதில் கூட்டிக்கணும் வர உடனே குழந்தைக்கு பண்ண தொடங்கிட்டேன். ஏன்னா பயத்தில் ஆனால் பார்த்தா எனக்கு ஒரு 2ஆம் மாதமே இப்போ குழந்தை தங்கி இப்போ குழந்தை பிறந்துச்சு. இப்போ எத்தனை குழந்தைகள் இல்லை ஒரு குழந்தை தான் அவசரப்பட்டு விட்டு யோசிக்கிறீங்களா? அதான் மனசே படிக்க முடியல ஒன்றும் முடியல. அதான் குறிப்பு வந்து இப்படி குறிப்பில் காட்டும் போதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்தையே திருப்பி சொல்ல வேண்டிய உங்களுக்கு ராஜேஷ். இதே மாதிரியாக ஒரு குடும்ப உறவினை தான் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் போகின்ற பொழுது நாங்கள் வைத்தியராக இருப்பதனால் நானும் துணைவியாரும் வைத்தியராக இருப்பதனால துணைவியாரிடம் அந்த பெண்மணியையும் அவரும் கர்ப்பத்தடை பற்றி ஆலோசனை பண்ணினார்கள். அப்பொழுது இப்பொழுதெல்லாம் அப்படித்தான் எப்போ திருமணம் செய்தாலும் சில காலம் பொறுத்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தன்மை இருந்தது இல்லையா? அப்பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் ஏற்கனவே பார்த்திருந்தேன். ஆனால் அதை பற்றி ஒன்றும் கதைக்கவில்லை. இப்போது நான் சொன்னேன் இருவருடைய ஜாதகத்திலும் புத்திர தோஷம் இருக்கின்றது. 5ஆவது இடம் பார்த்தார்கள். ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலே தீய கிரகங்கள் இருந்தால் புத்திர தோஷம் இருக்கும். அதேதான் புத்திர காரகன் வியாழன் இருக்கிற தளத்தை பொறுத்தும் அந்த புத்திர தோஷம் இருக்குது. 2 பேருடைய இலையும் இருக்குது. ஆனால் பிள்ளைகள் உண்டு. ஆனால் தயவு செய்து கணக்க பின்போட வேண்டாம். சில சிரமங்கள் வரலாம் அல்லது புத்திரர்கள் பந்துவதிலே சிரமம் இருக்கலாம். அப்படியான இது இருக்கலாம் வந்து நான் அறிவுரை சொல்லியிருக்கேன். பின்பாடு அவர்கள் திருமணம் செய்து வந்த முறையிலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அவர்களுக்கு முதலாவது குழந்தை இவர்கள் கருத்தரித்து அந்த குழந்தை அப்னோமல் பேபி. அதாவது முதல் ஸ்கேனிங்லேயே அவர்கள் அந்த குழந்தை வந்து அப்னோமல் பேபி என்று சொல்லி அந்த டெர்மினேட் பண்ணிவிட்டார்கள். அப்படி அவர்களுக்கு பிறகு கரு தங்காமல் போனது அல்லது கருவளைந்தது இப்படி எல்லாம் போய் 3 அல்லது 4 நினைக்கின்ற அவர்களுக்கு குழந்தை அழிவுகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதனால அதையும் வந்து இந்த முதலாவது பேபிக்கு அந்த டெஸ்டிங் கண்டுபிடிச்சது எப்படி என்னது அப்னோமல் பேபிக்கு வளமையாக இளமையாக திருமணம் செய்தவர்களுக்கு சமநிலையிலே அப்னோமல் பேபி இல்லாதவர்களுக்கு சில மெடிக்கல் டெஸ்ட் செய்வதில்லை. ஆனால் அவர்களை நாங்கள் ஊக்குவித்து அந்த டெஸ்ட்டை செய்து பார்த்த பொழுதுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் பிராக்டிகல் அப்ளிகேஷன் டு அஸ்ட்ராலஜி. அப்ப அது வேதத்தை என்பது அதை சரியாக பார்க்க ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சிறுவை இருந்தா கூட பிள்ளை இல்லை என்று இல்லை. அதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு. அந்த இடத்தை யார் பார்க்கிறார், வியாழன் எப்படி இருக்கிறார், பெண்ணுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இதுடைய பரிகாரங்கள் இருக்கின்றனவா என்றெல்லாம் பார்த்துதான் பலன் சொல்ல வேண்டும். வணக்கம். வணக்கம். நான் காந்தி சொல்லுங்க. இதுவரை இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றோம். ஆமாம். என்னுடைய கேள்வி என்னென்னா, பெரியவர்கள் செய்யும் திருமணங்கள் நன்றாக கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். பெரியவர்கள் என்று சொன்னால் யார்? பெரியவர்கள் என்றால் படித்தவர்களா அல்லது வயதாளர் ஊடகர்களா பகுத்தறிவாளர்களா? பெரியவர்கள் செய்கின்ற திருமணங்கள் நன்றாக அதாவது இப்படிப்பட்ட திருமண மரபுகள் இருக்கின்றன என்றுதான் சொல்லுகின்றோம். இந்த ஆணும் பெண்ணும் திருமணத்தில் முக்கியமானது ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைந்தவர்கள் அவர்கள் தான் அங்கே பெரியவர்கள். மித்தவர்கள் அவர்களுக்கு அடுத்த வயதுக்கு வந்தவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள். அதாவது வந்து ஏனென்றால் நான் பெரியவர்கள் எப்படி திருமணம் பொருத்தம் பார்க்கிறார்கள் என்றால், ஒரு தாய் இல்லாத பெண்ணுக்கு தாய் இல்லாத ஆண் தான் பொருத்தம், அல்லது தாயின் தகப்பனும் இல்லாத அப்படித்தான் பொருத்தம், அல்லது டாக்டர் டாக்டர் பொருத்தம், இன்ஜினியர் பொருத்தம் என்றுதான் பார்க்கிறார்கள். அவர்கள் ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து அவர் பரம்பரைக்கின்று அதனால திருமணம் பேசி செய்தனால சாதகம் பார்க்கல. நாங்கள் 15 வருடம் நல்லா தான் இருக்கிறோம். உறவினர்களுக்கு தான் சாதகம் பார்க்கணும். அவர்கள் தான் இந்த குழப்பம் பார்க்கிறார். அதுல வந்து முக்கியமான பல பேர் நன்றி பிரான்சிஸ். நன்றி, வணக்கம். அவர் பிரான்சிஸ் சொன்னது போல பல பேர் நானே பார்த்துருக்கிறேன். என்ன கூட வந்து ஒருவர் கேட்டேன், எங்களுக்கு டாக்டர் பெண் தான் வேணும் இல்லை டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும். நான் சொன்னேன், என்ன வைத்தியமா பார்க்க போறீங்க வீட்டிலேயுமே வைத்தியமா பார்க்க போறீங்க. ஒரு ஆண் தனக்குரிய பெண் துணையை தேட வேண்டும். அதாவது வந்து இன்னத்துக்காக திருமணம் செய்கின்ற என்ற நோக்கம் ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆண் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்ணுடன் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு அவருடைய மனது ஏக வேண்டும். அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னுடைய ஆணுடன் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மனது ஏக வேண்டும். அதிலே எந்த விதமான ஆணை அல்லது பெண்ணை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்ற குவாலிட்டி இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் பல பேர் சொல்லுகின்றார்கள், சொன்னது சரி, தொழிலை பார்க்கின்றார்கள், பொருளாதார பின்புலத்தை பார்க்கின்றார்கள், நிறத்தை பார்க்கின்றார்கள், வெளியழகை பார்க்கின்றார்கள், படத்தை மட்டுமே பார்த்துவிட்டு நிராகரிப்பவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ நல்ல திருமணங்கள் தட்டுப்பட்டு போகின்றன. அதேதான் படத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்து அவதிப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். பார்த்தால் அப்படித்தான் இருக்கு.
பழகி பார்த்தாத்தான் தெரியும் எப்படித்தான் இவர்கள் காட்டுகிறார்கள் என்று. அதனால் மிகுந்த அவதானமாக இளைஞர்கள் யுவதிகள் அவதானமாக இருந்து செயற்பட வேண்டும். கேட்டுக் கொண்டிருப்பது யார் கடவுள் நிகழ்ச்சி. சென்ற வாரம் இடம்பெற்ற திருமணம் பற்றிய சந்தேக கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கப்படுகின்றது. 10-30 வரை நிகழ்ச்சி இடம்பெறும் நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-429-7171 நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம். வணக்கம், நான் ஜெகன் பேசுறேன். அது மாதிரி அம்பியாக உதவி செய்ய முடியும். இந்த நம்பர் ஒரு 416 சுத்தத்தை நிச்சயிப்பதான். ஆனால் அதுக்கு பிறகு அதை பாவ புண்ணியங்களை குறித்துதான் இந்த வாழ்க்கையை விடுது. நான் இந்திய அனுபவத்திற்கு அவருடைய திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டாலும் அதை எப்படி நாங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றோம், அது ஒரு வாழ்க்கை கலை. அதுக்குத்தான் இந்த இவ்வளவு நூல்கள் இருக்கின்றன. திருக்குறளிலே குழந்தை வளர்ப்பில இருந்து, வாழ்க்கை திருநலத்தில இருந்து, குடும்ப அமைப்பில இருந்து, பொருளாதாரத்தை எப்படி பேணுவதன் இருந்து, விருந்தோம்புதல இருந்து பலவிதமான குறிப்புகள் போடப்படுகின்றன. ஒரு வாழ்க்கை எப்படி வாழப்படுகின்றது என்பதை பொறுத்துதான் அந்த இது அமைகின்றது. அதாவது சொன்னோமே, வித்துக்கு ஒப்பானது ஆண், விளைநிலத்துக்கு ஒப்பானது பெண் என்றால் ரெண்டும் நன்றாக இருந்தால் விளைச்சல் நன்றாக இருக்கும். ஆனால் விளைநிலம் சரியாக விளையாண்டு வித்து வீரியமாக இருந்தாலும், வித்து வீரியமாக இல்லாமல் போய் விளைநிலம் நன்றாக இருந்தாலும் விளைச்சல் சரியாக இருக்காது. என்றாலும் கூட காலநிலை சூழ்நிலை, யாழ்ப்பாணத்தில எல்லாம் உங்களுக்கு வானம் பார்த்த பூமி, அதையே கொட்டி பயிர் செய்து நாங்கள் எல்லாம் ஜீவித்து உலகத்துக்கு வந்திருக்கிறது இல்லையா? அதே மாதிரி எங்களுடைய முயற்சி என்று அங்கே கொண்டிருக்கின்றது. Our attitude is a very important thing towards the marriage and relationship. இந்த பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பொருத்தங்கள் என்று பார்ப்பார்கள். உடல் ரீதியாக பார்க்கின்ற பொருத்தங்கள், அது எந்த வகையான பொருத்தங்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? உடல் ரீதியான எங்களோட ஜாதக பொருத்தத்தையா அது வெளி பொருத்தத்தையா சொல்லுகிறீர்கள்? அவர்கள் ஒவ்வொரு ரீதியான பொருத்தம் என்று சொல்வார்கள். ஜாதகத்திலே உடல் ரீதியான பொருத்தம் என்று இல்லை, ஜாதகத்திலே சொல்வார்கள் கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், பசிய பொருத்தம், ராட்சி பொருத்தம், இப்படி ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்காக. ஆனால் இந்த 10 வகையான பொருத்தங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றது. அது லெஸ் இம்பார்ட்டன்ட், only 30% தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் திங் ஆணும் பெண்ணும் ஒருவர் பார்த்து பழகி விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவர் பிடிச்சிருக்க வேண்டும். அதற்கு அப்புறமாகத்தான் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஜாதகத்திலே அவருடைய கிரக நிலைகளை பார்த்து ஒரு பெரிய ஃப்ளோஸ் இல்லை. இங்க ஆண் ஒரு தவறான வழியில் போகக்கூடியதாகவோ, அல்லது பெண் இரவு மரணம் அடைக்கவோ, அல்லது புத்திரர்கள் இல்லாமல் போகக்கூடிய அப்படியான பெரிய பின் அடைவுகள் இல்லை என்பதை பார்த்து கொண்டு, அல்லது அப்படி இருந்தாலும் அதற்கு மேட்ச் பண்ணக்கூடியதாக பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறம் தான் மற்ற பொருத்தம் எல்லாம் வருது. ஆனால் இப்படி எல்லாம் பார்ப்பதில்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தா திருமணம் பேச்சிலேயே முதலாவது என்ன செய்யணும்? ஜாதகம் தான் போகுது. பெண் என்றால் படம் போகுது இல்லையா? அது அந்த முறைமை இல்லை. நான் இந்தியாவில் எல்லாம் போய்கொண்டிருந்த பொழுது எனக்கு வடமையாக நான் சுற்றுலா செய்கின்ற பொழுது எனக்கு சாரதியாக இருந்தது. அதற்கான காலம் திருமணம் செய்யாமல் இருந்து சமீபத்தில் திருமணம் செய்திருந்தேன். இப்போ போன பொழுது கேட்டேன், ஏன் உலக வாழ் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது, என்ன செய்வது, நான் பார்க்குற பெண்ணெல்லாம் உடனே கல்யாணம் கட்டி போயிடுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் இது என்ன பெண் பார்க்கிறோம் சொல்றதை முதல்ல எல்லாம் பார்த்து ஏன் அப்படி நடக்கிறது என்று கேட்டேன். ஜாதகம் பொருந்துவதில்லை என்று சொன்னேன். இப்போ கேட்டேன், ஏன் ஜாதகம் பொருந்துவதில்லை? முதல் ஜாதகம் பார்த்துத்தானே பெண் பார்க்க போகிறேன். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஆணும் பெண்ணும் பார்த்து ஒருவர் பிடித்து குடும்பத்தாருக்கு பிடித்திருந்தால் தான் நாங்கள் ஜாதகத்தையே பார்த்து எடுப்போம் என்று மற்ற விதமாக சொல்லியிருந்தார். அது இதுல நாங்கள் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்திருக்கின்றது. எப்படியான இப்போ கிறிஸ்தவ சமயத்தில் நேரில் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-429-7171. இன்னும் 30 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. நீங்கள் அதற்குள் அழைத்தால் தான் உங்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், அதாவது கிறிஸ்தவ சமயமும் இஸ்லாமிய சமயமும் எந்தவித பொருத்தங்களும் பார்ப்பதில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அப்படி சொல்ல முடியாது. பொருத்தம் என்பது நான் சொன்னது போல ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் ஒத்திருக்க வேண்டும், வயசு ஒத்திருக்க வேண்டும், குடும்பம் அவர்களுடைய உலப்பாங்குகள் ஒத்திருக்க வேண்டும், சமூக கலாச்சார பின்னணி ஒத்திருக்க வேண்டும், சோசியல் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கிறது இல்லையா, அது ஒத்திருக்க வேண்டும். இது எல்லாம் பார்த்துத்தானே அவர்கள் செய்கின்றார்கள். காதலிக்கும் பொழுது கூட இதை பார்த்துத்தானே செய்கின்றார்கள். பொருத்தம் இல்லை என்று சொல்ல முடியாது, பார்க்கிறார். அதாவது ஜாதக பொருத்தம். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் திருமணத்தை
ஒத்துக்கொள்கின்றார்கள். அதாவது முஸ்லீம்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்களை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அது சோசியோ கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல வேணும். அதாவது அதுக்காக ஒரு இந்துவும் இஸ்லாமியரும் கல்யாணம் செய்து கொள்ளப்படாது இல்லை. இங்க எத்தனையோ கலப்பு திருமணங்கள் இருக்கு. என்னுடைய குடும்பத்திலேயே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஜூத மதத்தவர்கள், முஸ்லீம் மதத்தவர்கள் இப்ப இருக்கிறார்கள். அவருடைய கலப்பு மனம் நிறைய இருக்கின்றது. ஆனா என்னன்னு கேட்டால் அதுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கின்றது. அதனுடைய அதுக்கு சேலஞ்சஸை ரெகக்னைஸ் பண்ணி அதை உணர்ந்து கொண்டு இல்லை இதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்ற நோக்கத்துடன் அவர்கள் போவதாக இருந்தால் அதை செய்து கொள்ளலாம். அப்ப அங்கேயும் அந்த கம்பேரிட்டிபிலிட்டி, இந்த மேட்சிங் ஆஃப் கம்பேரிட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நேரம் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம், நான் பரம்பரைக்கிறேன். மேடம் வணக்கம். இதுவரைக்கும் கடவுளுக்கும் கடவுளாக கடவுளப்படுகிறோம். என்ன இது? சரி சரி, கருவிகள் தான், கடவுள் பல கடவுளுடைய கருவிகள். சாதகத்துக்கும் காண்டத்துக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? காண்டம் சில ஒரு சட்டம் இருக்குது, அதன் மூலம் பெண்ணை பெறலாமா? அதாவது காண்டத்தின் மூலம் ஒரு பெண்ணை பெறலாமா என்று உங்களுடைய கேள்வி. நன்றி. கண்டிப்பாக நன்றி. வணக்கம். ஜோதிடம் ஒரு ஆழமான தகுதி. இன்னைக்கு அதில் நிறைய கேள்விகள் வருகின்றன. ஜாதகம் என்பதை நீங்கள் பிறக்கின்ற பொழுது இருக்கின்ற கிரக நிலைகளை பார்த்து, உங்களுடைய ஜென்ம லக்னத்தை பார்த்து, அதன் மூலமாக அந்த ஜோதிட அமைப்பை பார்த்து உங்களுடைய வருங்காலம் அதை பற்றி ஒரு கைட்லைன் ஜாதகம். அதை வச்சுதான் அந்த மென்ஷன் செய்கிறது. அது ஒரு கணிப்பு. அது மெடிக்கல் பிராக்டிஸ் மாதிரி, ஒரு இன்ஜினியரிங் மாதிரி, ஒரு வானொலித்துறை மாதிரி அதை பழகி பார்த்து பிரயோகிக்க வேண்டும். அந்த ஜாதகத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒரு நல்ல வைத்தியர் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளை வியாதியை தவற விடலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல ஜோதிடன் வடிவாக பார்த்தாலும் கூட சில வேளைகளில் சில தோஷங்கள், சில பின்னடைவுகள் மிஸ் பண்ணப்படலாம். அப்படி இருக்குது. சப்ஜெக்ட் ஏறல் அது இருக்குது. ஆனால் காண்டம் என்று சொல்லுகின்ற பொழுது நடைமுறையில் உள்ள காண்டத்தை விளங்கப்படுத்துவது முதல் உண்மையான காண்டம் என்றால் நாடி சாஸ்திரம். நாடு சாஸ்திரம் என்றால் ரெண்டு. அது ஜோதிடத்துல அப்ளிகேஷன் அல்ல, ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு முன்னரேயே ரிஷிகளால எழுதப்பட்டது. அது எழுத்து வடிவத்தில் இருக்குது. அதிலே மட்டும் இதுக்கு நாடி சாஸ்திரம் என்பது என்ன பேர் என்று கேட்டால், நீங்கள் அந்த நாடி சாஸ்திரத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயது, என்ன நிலையில இருக்கின்றீர்கள் அதை பார்க்கிறீர்கள் என்பதை அது சொல்லும். உங்களுக்கு 32 வயது, நீங்கள் இப்படி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள் அல்லது கனவை கற்பமா இருக்கிறீர்கள் சொல்லும். அந்த ஸ்டேட்டை விளங்கப்படுத்தும். அப்ப அந்த ஓலை இருந்தால் ஓலை உங்களை நாடி வரும், இல்லாட்டா நீங்கள் ஓலையை நாடி போவீர்கள். ஒரு அன்சீன் மிஸ்டி கனெக்ஷன் ஒன்று இருக்கு. இல்லாவிட்டால் அது நீங்கள் அந்த ஓலையை ஒரு வருஷத்துக்கு முந்தி போனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் இராது, ஒரு வருஷத்துக்கு முந்தி போனாலும் இராது. அந்த ஸ்டேட்ல தான் அது பொருந்து. அதாவது அது நாடி சாஸ்திரம். அப்ப அதிலே அச்சொட்டாக சொல்லுவார்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தந்தையர் பெயர், உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய பெயர்கள் இருந்தால் அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது உண்டு. முதலாவதாக பொது என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. அதை தேடி எடுக்க வேண்டும். செயல் நடையிலே இருக்கின்றது, தேடி எடுக்க வேண்டும். அதற்குரிய சரியான ஆளையும் பிடிக்க வேண்டும். பல இடங்களில் உங்களிடமிருந்து விவரத்தை கேட்டு உங்களுக்கு திருப்பி சொல்லி காப்பி வேண்டுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். இதுவே ஒன்று. இரண்டாவதாக இதற்கு அப்பாலே இது திருமண காண்டம், இது தொழில் காண்டம் என்று வேறு ஏடுகள் வைத்து வாசிப்பார்கள். அந்த ஏடுகள் அந்த ஒரிஜினல் காண்ட ஏடு அல்ல. அது அந்த ஜாதகத்தின்படி பிற்காலத்தில் இருந்த அவருடைய மூதாதைகள் இந்த ஜாதகத்துக்கு, இந்த தசாபத்துக்கு இப்படி நடக்கலாம் என்று எதிர்ப்பு கூற எழுதி வைக்கப்பட்ட ஜோதிடம் தான். இப்ப இந்த ஜோதிடன் ஒரு ஜோதிடர் கணக்கு சொல்லுவது மாதிரி அது சிலவர்கள் சரிவரும் சிலவர்கள் சரிவராது. காண்டத்திலே இருக்கிற அச்சொட்டான நடைமுறைகளை இந்த எதிர்ப்பு கூறல பார்க்கலாம். திருமண இதுகள் அந்த இருக்கிற எடுத்து இங்க அப்ளை பண்ணி சொல்லிவிட அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாங்க. உங்களுடைய புது காண்டம் உண்மை நீங்க சரியான விதத்துல பார்த்தால். ஆனா அதுக்கு பிறகு வர்ற தொழில் காண்டம், திருமண காண்டங்கள் ஒரு கைட்லைன், அது ஜோதிடம் பார்ப்பது கூட. அதை மட்டும் வைத்து திருமண பந்தத்தில் இறங்க முடியாது. உங்கள் ஆணும் பெண்ணும் சந்தித்து மனது பிடித்திருந்து உள்ளம் ஏவினால் ஒழிய இந்த ஜாதகத்துக்காக திருமணம் செய்கின்றோம், அம்மா அப்பாவுக்காக திருமணம் செய்கின்றோம், அல்லது இமிகிரேஷனுக்காக திருமணம் செய்கின்றோம், அப்படியெல்லாம் திருமண பந்தத்தில் இறங்கக்கூடாது. நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டு 416429717 நிகழ்ச்சி அறிந்து மருத்துவர். வணக்கம். வணக்கம். சிவராய மாஸ்டர் கூறுங்க. வணக்கம். என்ன லம்போதரன், உங்களுக்கும்
என்னுடைய வணக்கங்கள். என்னென்னால் இந்த காண்டத்தை பற்றி கருத்து கருத்து வந்தது. அதுக்கப்புறம் நான் மற்ற கருத்து வருவோம். இந்த காண்டத்துல இருக்கிற இது என்னென்றால் இந்த வாசிக்க நீங்கள் அந்த தாய் பெருநாளுடைய முற்படவோ அது அறிவுகள் எல்லாம் உண்டு. ஒரு அது என்ன சொல்ற என்றால் நீங்கள் காண்டத்தில் அவர் பேர் வைப்பார். அந்த பேர் இத்தனை வரிகள் அமையும். நான் இது இந்தியாவில் ஒரு ஆழமான ஒரு காண்ட ஒரு ஆளுக்கு எடுத்த தகவல் இது. ஏனென்றால் என்கிட்ட பேர் கேட்க அவர் சொல்லுவார் 8 எழுத்து 10 எழுத்து. ஆனால் உச்சரிப்பேன் எனக்கு இல்லை. அந்த உச்சரிப்பை அவருக்கு அப்படியே நீங்கள் உண்டு உச்சரிப்பு வேண்டும் இதை கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி இருக்கு. நான் அங்கே செய்தது எந்த வயது, எந்த உச்சரிப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய மனைவியின் பெயர் ஒன்றுமே நான் செய்யலை. செய்ய வரணும். ஆனால் அதுதான் செய்தியராக இருந்தது அந்த காண்ட இதில் முத்திரவை பற்றி காலத்தில் சொல்லுதுன்றது உண்மையில இது ஒரு பழுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு சுத்தகீசம் என்றுதான் சொல்லுவாங்க. ஒரு மூட நம்பிக்கை என்ற தன்மை. டாக்டர் நம்பமையா நீங்கள் உண்மையிலேயே இந்த சமயத்தை ஒரு பெரிய இதுக்கு கொண்டவர். நீங்கள் உங்களை பற்றிய ஒவ்வொரு இதையும் நான் கேட்டு காலையும் கேட்டு இதில் கேட்டிருந்தேன். நான் வரவேற்கக்கூடிய உங்களுடைய இது அதில் நான் இதை இந்த சொல்ல வரையில ஒரு முக்கியமான விடயத்தை இதில் குறிப்பிட உடம்பு இருந்தால் உங்களுடைய இது இந்த திருமண இது பொருத்தம் பார்க்குறதோ அந்த மனப்பொருத்தமும் மற்றது காதலிக்கிற பொருத்தமும் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் பிறகு என்னென்னா அந்த 2 பேருக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் செக்ஸில். ஏன்னா இங்கே இந்திய காலகட்டத்தில் இந்திய ஐரோப்பிய இந்த நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் வெரி இம்பார்ட்டன்ட். இருந்தால் அந்த 2 பேருக்குள்ளே ஒருவரோட உறவு கொள்ற அந்த தன்மையில அட்வைஸ் எடுக்கப்பட வேணும். அல்லது ஒரு நிறைவான அவைகளுக்குள்ள ஒரு அந்த உணர்வுகளை புரிந்துணர்வு என்ற அடிப்படையில் இதெல்லாம் வேணும். இது உங்களுக்கு தெரியும். எங்களுடைய பாரம்பரிய திருமணங்கள் அங்க இதை பொருத்தம் பார்க்கிறதோ இல்லைங்கிறது. ஆனால் அவர்களுக்கு இல்லை. இதை நான் சொல்றது இல்லை ரேடியோல பிள்ளையோ சரியோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு இலக்காட்டே சொல்லித்தான் ஆக வேணும். தெளிவான முறையில் சொன்னால் இல்லை நான் ஒரு எளிதான உங்களுக்கு தெரியும். அங்க இந்த பயில் போன இது எல்லாம் இந்த அதில் செக்ஸை பற்றியே தெரியாத இது. ஆனா ஒருவர் வாழ்ந்து திருப்தி ஒரு 2 வீதம் 3 வீதமான ஆட்கள் தான் ஒரு கிராமத்துல பிளவர்றாங்க. அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நின்று அவர் நீண்ட கால திருமணத்தினுடைய அந்த நீண்ட கால அவர்களுடைய உடல்நோய் தன்மையில ஏற்பட்டு ஒருவர் திருப்தி அந்த நிலைக்கு வந்துடுவீங்க. அது உண்மையாகவே அது நடக்கிற ஒரு சம்பவங்கள். அதாவது கிராமத்தில். ஆனா இப்ப பகுத்தறிவு சிந்தனை என்று சில கணக்க சிந்திக்க வைக்கிட்டு பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த நாட்டில நிச்சயமாக செக்ஸுக்கு என்ற சாதனத்தை விட ஒரு திருமண பந்தம் நீடிக்க வருமா இருந்தால் செக்ஸுவல் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி அறிவியல் ஒரு முக்கியமானது. அதை பற்றி டாக்டர் லம்போதரன் அவர்கள்ட்ட இதை நிச்சயமாக கேட்க விரும்புகிறேன். இதை தலைமைத்து கொண்ட அவர்களுக்கு நம்நாட்டமாக கேட்டு உடல்களை நன்றி வணக்கம். நன்றி சார். முதல் உங்களிடம் கேட்டபோது அந்த உடை பொருத்தம் என்று நான் உங்களிடம் கேட்டேன். அதுல பாலியல் ரீதியான இல்லை, அது அதாவது ஜோலி பொருத்தம் என்று பார்த்தாங்க. அந்த பொருத்தம் முதலாவது பகுதி அந்த காண்டத்தை பற்றி சொன்னேன். அப்படியான காண்டத்தை தவறாக சொல்ல நிறைய பேர் இருக்குங்க. அது உண்மை. ஆனால் ஒரு அனுபவத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் மருத்துவர்களாக தொழில் தொடங்கிய காலத்திலே எங்களுக்கு கலம்பிலே ஒரு மருத்துவர் இருந்தார். அவருக்கு மயசீனியா கிரைஸ் என்ற மகள் சோர்வு நோய் இருந்தது. அதாவது உடம்பில் இருக்கிற சகல சத்தங்களும் பலர தொடங்கியது. அந்த காலத்திலே இதுக்கு வைத்தியம் இல்லை, திறந்து விடுவார்கள். இந்த ப்ரீடிங் கூட நின்று விடும் இந்த காலத்தில். ஆனால் இவர் மருத்துவ மாணவனாக இருக்கின்ற பொழுது அந்த காலத்தில் இருந்த ரெஸ்பிரேட்டரி மெஷினை சொல்லுவார்கள் அயர்ன். அதில் ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருந்தவர். இப்போ மயசீனியா கிரைஸுக்கு மருந்து இருக்கிறது. அதை பசைக்கு வருவதற்கு மருந்து இருக்கிறது. அதை வைத்தவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். கைனகாலஜிஸ்ட். அவர் இந்த காண்டம் பார்த்த பொழுது அவருடைய காண்டத்திலே அவருக்கு இருந்த வருத்தமும் சொல்லி, அதாவது நமக்கு ஒரு தசை சோர்வு நோய் உண்டு என்பதையும் சொல்லி, உங்களுடைய உயிர் ஒரு யந்திரத்திலே சில மாதங்கள் ஊசலாடி கொண்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது காண்டம் எழுதப்பட்ட காலத்திலே அந்த யந்திரம் இல்லை, மிஷின் இல்லை. காண்டம் எழுதப்பட்ட காலத்துல இந்த டிசீஸை பற்றிய விவரங்களும் இல்லை. ஆனாலும் அவருடைய அந்த வைத்தியருக்கு அவருடைய நோயின் தன்மையும் சொல்லி அவருக்கு முன்னர் செய்யப்பட்ட வைத்திய விவரமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய சரியான இடத்திலே எங்கேயும் போலிகளும் உண்டு. ஏமாறுபவர்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அதுகொண்டு பகுத்தறிவை எப்பொழுதும் பாவிக்க வேண்டும் சொன்னது முக்கியம். சரி,
ஆனா அதுக்காக சகலதையும் பகுத்தறிவரை விளங்கிக் கொள்ள முடியாது. இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. அது மாதிரி 7வது அறிவு 8வது அறிவு எல்லாம் சொல்லுகின்றோம். இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆன்மீகத்தில் வருகின்ற பொழுதே அந்த பகுத்தறிவின் ஊடாகத்தான் ஆன்மீகத்தை அணுக வேண்டும். ஆனால் அதற்கு அப்பாலே ஒன்று certain aspects of the life only can be understood and approached by the mythology, mystic sense தான் முடியும். அது ஒன்று. இரண்டாவதாக பாலியல் ரீதியான கருத்துக்களை சொன்னேன். உண்மையிலே இன்னைக்கு கேட்டால் இன்றைக்கு எத்தனையோ பாடசாலைகள் வந்திருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் வந்திருந்தாலும் உள்ளத்திலையும் இந்த வாழ்க்கை கலையை போதிப்பது கிடையாது. நான் இங்கே பயோசைன்ஸ் படிப்பவர்கள், லைஃப் சயின்ஸ் படிப்பவர்கள், மெடிக்கல் சயின்ஸ் படிப்பவர்கள் எல்லாரையுமே பார்த்திருக்கின்றேன். உறவு ரீதியாக பார்த்திருக்கின்றேன், வைத்தியராக பார்த்திருக்கின்றேன். கர்ப்ப காலத்தின் சரியான சாதாரண விடயங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் குழந்தையுடைய மாவிலே கொஞ்ச நாளைக்கு பால் வரும், அதை தெரியாமல் பதத்தப்படுகிற பெற்றோர் இருக்கிறார்கள். அதே மாதிரியாக சாதாரண உடலியல் தொழிற்பாடுகள், மாதவிடாய் சக்கரத்தை கூட விளங்கிக் கொள்ள முடியாமல் அதிலே கருக்கட்டுகின்ற காலம் எப்பொழுது என்று தெரிந்து கொள்ள முடியாது எத்தனையோ பேர் பயோசைன்ஸ் டிகிரி எல்லாம் படிச்சிருக்கிறார்கள். அது வேறு இது வேறு. அது வயிற்றுப்பாட்டுக்கான கல்வி, இது வாழ்க்கைக்கான கல்வி. என்னுடைய வீட்டிலே என்னுடைய பாட்டிய என்னுடைய தாயாருக்கு சொல்லிக் கொடுத்ததாக தாயார் சொல்லியிருக்கிறேன். மாதவிடாய் சக்கரம் இந்த காலத்துல கருத்தடை மருந்து கிடையாது. கருத்தரிக்கின்ற காலம் என்ன, கரு விலக்குக்குரிய மாதவிடாய் சக்கரத்துக்குரிய காலம் என்ன, ஆண் பெண் உறவு எப்படி அதை கையாள வேண்டும், என்னென்ன உணவு வகைகள், இதை பற்றி எல்லாம் அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. இது வாழ்க்கை கல்வி. இன்னைக்கு வாழ்க்கைக்கு எங்களுக்கு மெடிசின் படிச்சிருக்கணும், அக்கௌண்டிங் படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும். ஆனால் இதை பற்றி மட்டும் ஒன்றுலகம் தேவையில்லை. பெற்றோரும் அதை யோசிக்கிறது என்ன, பிள்ளை யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்குது, ஆங்கில படிப்பு எல்லாம் படிக்குது, எல்லாம் தெரியும். அப்படியே இது பேசப்படாத, சொல்லிக் கொடுக்கப்படாத விடயமாகத்தான் இது இருக்கின்றது. இது எந்த பல்கலைக்கழகத்திலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, பாடசாலையிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. இது பெற்றோரும் மற்றவர்களும் தங்களுடைய அனுபவ வாயிலாக, குடும்ப வாயிலாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில குடும்பங்களிலே இந்த பாரம்பரியம் இருந்து வருகிறது, அது உண்மை. இரண்டாவதாக பாலியல் என்கின்ற விடயம் உண்மையாக சொன்னால் சொல்லுவார்கள், இது 2 கால்களுக்கு இடையிலே இருக்கின்ற விஷயம் அல்ல, 2 காதுகளுக்கு இடையிலே இருக்கின்ற விஷயம். என்னுடைய பிரெயின் தான் அதுல முக்கிய பங்கு. இந்த பாலியல் அது முக்கியமானது. அதான் வள்ளுவர் சொன்னார், ஊடுதல் காமத்துக்கின்பம் அதற்கின்பம் கூறும் இயங்கப்பன். இந்த சைவத்திலேதான் எல்லா சமயங்களும் இதை பற்றி சொன்னாலும் இந்த காமத்துக்கென்று நூல் வைத்த சமயம் சைவ சமயம். காமசூத்திரம் இருக்கின்றது இல்லையா? காமசூத்திரத்தினுடைய தொடக்கத்தை எழுதினால் அது இறைவனிடமிருந்து வந்த என்றுதான் தொடங்குகின்றது. இறைவனிடமிருந்து வந்த வழியிலேதான் அந்த நரீஸ்வரர் சிவன் நந்திக்கு சொன்னார். நந்தி சுவேதகேதுடைய மகன் உத்தாரகருக்கு சொன்னார். அவர் அதை சமரைஸ் பண்ணி அவர் சொன்னதை இப்பாடு அதை பாபு என்பவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னார். அதை பிற்பாடு பல ஆசிரியர்கள் பிரித்து பகுதி பகுதியாக எழுதினார்கள். அதை தாடக என்பவர் பாடலிபுத்தத்தில் இருக்கிற ஒரு அரசமையில இருக்கிற அரசனுடைய கோட்டி சொல்லுவார்கள், அவருடைய பெண்கள், அவர்களுக்காக ஒரு நூலாக பண்ணினார். அங்கே இருந்துதான் வாட்சாயனர் இந்த காமசூத்திரத்தை 4வது நூற்றாண்டில் 4ஆம் நூற்றாண்டில் செய்தார். அப்ப சூரணம் இருந்துதான் அதிகம் வருகின்றது. என்னுடைய திருக்குறளிலே காமத்துப்பால் என்று காதலுக்கும் வாழ்க்கை இன்பத்துக்கு உரிய ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த திருக்குறளை எடுத்து பார்த்தா தெரியும். நான் இந்திய அளவை பார்த்திருந்த பொழுது ஆதீன மடாலயங்கள் துறவிகளுடைய நூலிலேயே அவர்கள் படிக்கின்ற நூலாக திருக்குறள் இருக்கின்றது. இந்த காமத்துப்பால் உட்பட அது வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று, தெரிந்திருக்க வேண்டும். இதை கவுன்சில் பண்ணிக்கலாம். அதே மாதிரியாக காதலுக்கு இலக்கணம் நிறையனர் அகப்பொருள் என்ற 60 சூத்திரம் கொண்ட நூல் சங்க நூல். இது 60 சூத்திரங்களை கொண்டது. சிவனே எழுதி கொடுத்ததாக இருக்கின்றது. சங்க இலக்கியங்கள் முழுக்க காதலை பற்றி எல்லாம் சொல்லுகின்றன. ஆகவே இது பற்றி நிறைய எங்களுடைய இலக்கியங்களிலே மரபுகளிலே இருக்கின்றன. நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாடசாலைகளிலேயோ பல்கலைக்கழகங்களோ அதுகள் இல்லை. இது எங்களுடைய சண்டே ஸ்கூல் மற்ற வகுப்புடையவர்களாகத்தான் இதற்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதனூடாக வர முடியும். அல்லது குடும்ப பாரம்பரியம் இன்னைக்கு பெற்றோருக்கும் இந்த விளக்கம் குறைவு. உண்மை. அடுத்தது முக்கியமான 3வது விஷயம் என்று கேட்டால், இந்த பாலியல் பொருத்தத்திலே கலர் உண்டு. இது சில பலர்களுக்கு கெமிஸ்ட்ரி நச்சிங் அந்த நோமலோட ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நச்சிங். இது பழகி பார்த்த பிறகுதான் தெரிகின்றது. ஆகவே எங்களுடைய திருமண மரபிலே இருக்கின்றது இல்லையா, 8 விதமான மனங்கள்ல சில மனங்கள்ல அவர்கள் முதலே கலந்து விடுவார்கள், ஆணும் பெண்ணும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் சேருகிறார்கள். அந்த மரபு அங்கே இருக்குது. அப்படி பார்க்காவிட்டால் அந்த பாலியல் கொடுத்ததை முற்றாக பார்க்க முடியும். அதான் உண்மை. நடைமுறை உண்மை. நன்றி டாக்டர் அம்புதனவர்களே. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், இஸ்லாமிய சமயத்திலும் கிறிஸ்துவ சமயத்திலும்
முதல் படைக்கப்பட்ட மனிதன் என்று மனிதன் நன்றியது. அந்த 2 மனிதர்கள் தான் உலகத்தில் தோற்றப்பட்ட மனிதர்கள் என்று கூறப்படுகின்றது. மரிசி அந்த 2 மனிதர்களுக்கும் இடையிலேயுமே இருந்துதான் இந்த சந்ததிகள் எல்லாம் உருவானது என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்து சமயத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. இருந்தாலும் இந்த 2 மனிதர்களில் இருந்துதான் இனப்பெருக்கம் உண்டானது என்று சொன்னால் அந்த 2 மதத்திலும் அவருக்கு சொல்லப்படுகின்ற கருத்து அங்கு சகோதரன் சகோதரியை திருமணம் செய்துதான் அந்த சந்ததிகள் வளர்ந்திருக்க வேண்டும். இந்த சகோதரன் சகோதரி என்ற திருமணம் இந்து சமயத்தில் எந்த முறையில் எந்த அளவுக்கு அது சரியானது, அந்த திருமணம் இந்து சமயத்தில் எப்படி அது அப்படி ஏற்பட்டிருக்குமா அல்லது அந்த திருமணம் சரியானதா என்று கூறப்படுகின்றார். அது எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இந்து மதம் அதாவது ஜூடோ கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. அதாவது விவிலிய வேதத்தின் பழைய ஏற்பாடு ஜூத மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாத்துக்கும் பொதுவாக ஆதாரம் என்கின்ற முதல் மனிதனை பற்றி சொல்லுகின்றனர். நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது, அதாவது அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பார்த்தவர்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 4040 வருடங்களுக்கு முன்னர் ஆதாமுடைய தோற்றம் நிகழ்கிறது. அந்த ஜெனிசிஸ்ல பார்த்தால் அந்த ஒவ்வொருவருக்கு பின்னர் இன்னொரு வருஷம் வந்து அதை கணக்கு பார்த்தால் சரியாக ஆதாம் 4040 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துடைய தோற்றம் பிறப்பு நிகழ்கிறது. முதலாம் மனிதன் கிட்டத்தட்ட 1900 வருஷங்கள் அந்த இப்ப நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை மறுதளிப்பதில்லை. நம்ம சொல்வது அது யூத இனத்தினுடைய முதல் மனிதனாக ஆதாமை சொல்கின்றோம். ஆனால் எங்க எல்லாருக்கும் இன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகளின்படியே தெரியும், இன்றைக்கு 6000 வருஷத்துக்கு முந்தையே மனிதன் இருந்திருக்கின்றான். இந்த வீழ்ச்சியோடுகள் எலும்புக்கூடுகள் எல்லாம் இருக்கின்றன. கூமோ இரக்க கூமோ தப்பியல் என்ற ஒரு கூர்ப்பே இருந்திருக்கின்றது. கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும் தொல்காப்பியத்தில் இருக்குது. கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும். ஆகவே இந்த உயிர்களுடைய தோற்றம் காலங்காலமாக கூர்ப்பினூடாக அப்படி நடந்து கொண்டு. ஆகவே இந்த மனுஷனுடைய தோற்றப்படி மனுஷன் இப்போ இருக்கிற வகையாக கடவுளால் படைக்கப்பட்டார் என்பதையோ அதை சொல்லவில்லை. விஞ்ஞானத்துக்கு மிகவும் ஒத்துப்போகக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கின்றது. இறைவன் படைக்கின்ற பொழுது மனுஷன் அவர் உயிர்கள் சோல்ஸ், ஸ்பிரிட் சோல்ஸாக அன்மனிஃபெஸ்டட், அதை படைக்கவில்லை. ஆனால் அவற்றுக்கு உடம்புகள் காலத்துக்கு காலம் புல்லாகி பூடாய் புழுவாய் நரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று சொல்லுவார்கள். விடுவகை புறப்பு என்று சொல்லுவார்கள். திருக்குறள் சொல்லுவார், விடுபுறப்பும் தீயதை திருண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கள். 7 வகையான பிறப்பு என்றால் என்ன? மனிதர்களையும் 9 லட்சம் வகைகள் இருக்கிறார்கள். தேவர்கள் 10 லட்சம் வகை இருக்கிறார்கள். அடுத்தது நாட்கால் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, இப்படி 7 விதமான பிறப்புகளாக இந்த பிறப்புகள் இருக்கிறது. 84,100,000 தோனி பேதம் இந்த ஸ்பீக்கர் இருக்குது. இது எத்தனையோ கோடானு கோடி அண்ட தொகுதியினூடாக பிறந்திருக்கிறது. அப்படித்தான் அதை பார்க்கும்போது அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றிலுமே இந்த ஆண் பெண் தன்மை கலந்திருக்கின்றது தான். சின்ன பாக்டீரியாவில இருந்து அல்லது ஒரு பிரிமிட்டிவ் லைஃப் ஃபார்ம் என்று சொல்லுவோம், அதுல இருந்து ஒரு பெரிய இது வரைக்கும் பார்த்தால் இந்த ஆண் பெண் இந்த செக்ஷுவல் போது அங்கே இருக்குது. இது இறைவன் வைத்தது. எப்படி படைக்கிறவன் கிரியேட்டர்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஆனா கிரியேட்டர் இறைவன்ல இது எக்ஸ்டர்னலி பேலன்ஸ் ஸ்டேட், மற்ற எல்லாத்திலேயும் இது இன்பேலன்ஸ்ல இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்ல இருக்கிறதால தான் ஒன்று மற்றதை நாடி வெளியிலே பாலியல் நாட்டத்துக்காக ஓடி தெரியுது. அதுதான் இந்த ஆட்டமும் ஓட்டமும் நாங்கள் பார்க்கிறோம். இறைவன்ல இயற்கையாக இந்த ஆண்மை பெண்மை இரண்டும் இயற்கை சமநிலையிலேயே அனாதியாக இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர், பாதி பெண் பாதியான், பாகம் பெண்ணுரு ஆனாய் போட்டி. இதுதான் சிவனுக்கு இடப்பாகம் பெண் வலப்பாகம் ஆணாக நாங்கள் வைத்து. அப்ப சக்தியும் சிவமுமாய தன்மை உலகமெல்லாம், இந்த உலகம் முழுக்க சக்தி சிவமாகத்தான் இருக்குது. ஒட்டு ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக இப்படி ஒப்பத்தி போட்டு அந்த ஆண் பெண் ஆண்மை பெண்மையாக வைத்து உயர் குண குனியுமாக வைத்தனன். இன்னிமேட் ஆப்ஜெக்ட்ல கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் போறது இருக்குது. ஒரு அணு துணிக்கு எடுத்தா கூட அங்கே நேரேற்றம் உள்ள கருவி இருக்கிறது, புரோட்டான் இருக்குது, எதிர்த்தம் உள்ள எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி எடுத்தா கூட பிளஸ் மைனஸ் இருக்குது. பேட்டரி எடுத்தா கெத்தோட் அனோட் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எடுத்தா நோர்த் போல் சவுத் போல் இருக்குது. இப்படி சக்தி வடிவத்திலேயும் இருக்குது, துணிக்கல்லையும் இருக்குது, ஜடப்பொருளையும் இருக்குது, உயிர்கள்லையும் இருக்குது. இந்த போலாரிட்டி ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் தேர் இன் தி சிஸ்டம். அது அதான் சொன்னார்கள், குனியுமாக வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் இறைவனால வந்தது. இத்தையும் ஓடார் வீட லிங்கத்தின் இயல்பு அறியார். இது விளங்காட்டி சிவலிங்கம் விளங்கவே விளங்காது. சிவனான சித்தியாக இருக்குது.
அப்ப இது யூனிவர்சல், காஸ்மிக் ஃபினாமினா, the cosmic vision of the sexuality, the cosmic vision of the creation and creator and understanding of it. இதுதான் இந்த சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is a cosmic truth. இது ஒரு கொள்கை இல்லை, இது சமயம் இல்லை. இது விஞ்ஞானம் மற்ற சமயங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி உள்ளடக்கி சொல்லுகின்ற இந்த உண்மை. இதைத்தான் சொல்லுவார்கள். இது it is not a religion only, it is the truth. அதான் சொல்லுவார்கள் மெய். தமிழ்ல ட்ரூத்தை சொல்லுவார்கள் மெய். அப்ப இந்த நூல், இந்த சிவஞான சித்தி, அந்த நூல்கள் எல்லாம் சொல்றது மெய் கண்ட சாஸ்திரங்கள். அதாவது the text of truth revealed, காட்டுமல்ல, சொல்றது கண்டுட்டார், எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படி இது ரிவீல் பண்ணப்படுதுன்னா அந்த மெய்யே வெளிப்படுத்தியது. இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டது மெய்யா. இப்படித்தான் நாங்கள் இந்த approaching and understanding the existence of the and operations of the sexuality. நன்றி டாக்டர் லம்போதரனே. இந்த கடைசியாக நாங்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த யங் ஜெனரேஷன், அதாவது யூத், இந்த எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இளைஞர்களை, திருமணமாக போகின்றவர்களை நாங்கள் நிறைய பேரை சந்திக்கின்றோம். இவர்கள் மத்தியில் திருமணமாக போகும் ஆண்கள் பெண்களுக்கு நீங்கள் இந்த வானொலியை கேட்காவிட்டாலும், இந்த வானொலியில் அவர்கள் கேட்க தவறினாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனது. இளைஞர்கள் கூடுதலாக இவைகளை கேட்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அபிப்பிராயம், இந்த திருமணத்தின் போது என்னென்னத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், இளைஞர்கள் மத்தியில் எப்படியான திருமணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதில் ஜாதி மதங்கள் பார்த்தால் தவறு, அதை விட எப்படியான கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளதாக திருமணத்தில் துணியை தேர்கின்ற பொழுது வெளித்தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவதாக அந்த அவர்களை பழகுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். திருமணத்துக்காக இல்லை, ஆண் பெண் பழகுவதற்கு நீங்க சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுடைய உள்ளார்ந்த அழகு வெளிப்படுகிறது. அகத்தின் அழகு என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்ப அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம், அந்த இன்ட்ரடக்ஷன்ஸுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்காம தனியே பிறகு கல்யாண வயசுல இங்கதான் கல்யாணத்தை கட்டுகிறோ அல்லது இந்தப்பா போய் உனக்கு ஒரு பெண்ணை பேரண்டோ சொல்ல முடியும். அவர்கள் 14, 13, 15 வயசுலேருந்து வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த ஆண் பெண் நட்புறவை ஒரு நல்ல வகையிலே அவர்கள் கையாளுவதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், வழிநடத்தணும். அது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் காதலிக்கின்ற பொழுது டோன்ட் ஃப்ரீக் அவுட், ஐயோன்னு தலையில கையை வைக்க வேண்டாம். காதல் மிகவும் நேச்சுரலான ஒரு உணர்வு, அதுக்காக பயப்படுத்தவே அங்கே பேர். இந்த 14, 15 வர்ற காதல் எல்லாம் போய் கல்யாணத்துல முடியாது. நீங்கள் சத்தம் போட்டு குழப்பினீர்கள் என்றால் ஒன்றில் ஓடி போவார்கள் அல்லது ட்ரெயின்ல பாயார். இதுதான் நடக்குது. அப்படியே நீங்கள் அதை அதுவரையில் கண்டும் காணாமல் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த நேரத்திலே only thing you can advise is, okay, if you feel like that, that's fine, but when you come to the time, we can think about it. அவ்வளவுதான் சொல்றாங்க. அந்த டைம் வர்றதுக்குள்ளே 3 மாதத்துல 3 நாள்ல போயிடுவேன். அதெல்லாம் பார்க்கணும். இப்படி பல அனுபவங்களுக்கு கூடாகத்தான் இது பெண்களுக்கு உண்மை அனுபவங்களுக்கு கூடாகத்தான் அந்த முயற்சி வருகிறது. ஏன்னா உண்மையிலே திருமணத்துக்கு அல்லது ஒரு உறவுக்கு ஒரு பெண்ணு மாதம் 15, 16 தயாராகிவிடுறாரு. இன்னைக்கு 12, 13 முடிச்சு வந்துடுது. ஆனால் உளவியல் ரீதியாக அவர்கள் அப்படி தயாராகிறது இல்லை. அப்ப ஆனால் இந்த 15 வயசுல இருந்து 25, 30 வயசு, 30 வயதுக்கு மேற்பட்ட வயது வரைக்கும் அவ்வளவு காலம் அவர்கள் காத்திருக்கிற வைக்கிறோம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கை. இப்ப அந்த நேரத்தில் அவருக்கு மெச்சூரிட்டிக்கு சரியான விதத்துல வழிகாட்ட வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, ஜாதக பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அவதானமாக பார்க்க வேண்டும். கண்டபடி பார்த்து எண்ணப்படாது. அது ஒன்று இருக்கின்றது. அடுத்து மேட்சிங் சர்வீஸ் என்று சில வேலை நாங்கள் இன்ட்ரடக்டரி செய்துவிட்டால் பொதுவாக ஆணையும் பெண்ணையும் சேர்ந்து சந்திச்சு சில மாதங்கள் கதைக்க சொல்லுவோம். அதுதான் சொல்றோம். அதுக்கு பிறகுதான் அவர்கள் விஷயம் எடுக்க வேண்டும். இது முற்காலத்திலும் இருந்திருக்கின்றது. அதை இவர்கள் அனுமதிக்காமல் அவர்கள் நீண்ட நேரம் அனுமதிக்க, அதாவது ஒரு பண்பாட்டின்படி, எங்களுடைய ஒரு கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்ணை ஆண் பார்க்க வருகின்றார். அந்த நேரம் அவர்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பம், நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் உங்களுடைய பிரச்சனை, அது முற்காலத்திலே இருந்தது. ஆனால் வெயில் சந்திக்கின்ற அளவுக்கு அந்த வெளியில் சந்திப்பது இடைக்காலத்திலேயே கொஞ்சம் இருட்டடிப்பு வந்துவிட்டது. இந்த அந்நியருடைய ஆதிக்கங்கள் வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி வந்தது. அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் பாலிய விவாகம் அந்த இதுகள் வந்து நிறைய புகுந்து வந்தது. அதுக்கு முன்னர் அப்படி இருக்கவில்லை. சந்தித்தார்கள், ஒப்புனாக கதைத்தார்கள். கோவலன் மாதவி சந்திப்பை பார்க்கிறோம். அவர்கள் கடலாடு விழா நடந்திருக்கின்றது சிவப்பிரயாரத்திலே, காவிரி மண்டலத்திலே போய் இந்திர விழா, கடலாடு விழா, பீச் பார்ட்டி நடந்திருக்கின்றது. அப்படியெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன.
ஒன்று, ஜாதகத்தை மட்டும் நம்பி திருமணத்தை நிச்சயிக்க கூடாது. இரண்டாவதாக, ஒருவருடைய பொருளாதார தகவல்களை மட்டும் நம்பி திருமணத்தை நிச்சயிக்க கூடாது. மூன்றாவதாக, ஒருவருடைய புறத்தோற்றம், அழகு, நிறம், அதை பார்த்து மட்டும் திருமணத்தை நிச்சயிக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்கள்லையும் பெற்றோர் சிறு வயதிலிருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பல பேர் இருக்காங்க, திருமணத்தை பற்றி இப்ப சொல்லிக் கொடுக்க கூடாது. என்னுடைய 6 வயது பெண்ணுக்கு கூட திருமணத்தை பற்றிய உண்மைகளை இப்பொழுதே சொல்லிக் கொடுத்துதான் வளர்க்கணும். அதுக்காக சொல்லக்கூடாதெல்லாம் சொல்ல வேண்டியதல்ல, சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்துதான் வளர்க்க வேண்டும். அது சின்னல இருந்து அதை தயார்படுத்தப்பட வேண்டும். எல்லாரும் பிள்ளைகளை நாங்கள் இப்ப படி இந்த படிக்காதல வா, நீ டாக்டராவா, இன்ஜினியராவா, அப்படி வான்னு சொல்றதை தவிர ஒரு நல்ல தாயாக வர வேண்டும், ஒரு நல்ல தகப்பனாக வர வேண்டும், ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக வர வேண்டும் என்று சொல்லி வளர்க்கின்ற பண்பு எங்களுக்கு இல்லை. அதை சொல்லி ஊட்டி வளர்க்க வேண்டும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். மற்றது ஆணும் பெண்ணும் தாங்கள் சந்தித்து சும்மா ஒரு முறை போய் கோயிலில் பார்த்தது போல எல்லாம் தெரிகிறாரு. இது ஒரு சில வாரங்கள், சில மாசங்கள் சந்தித்து பழகித்தான் ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்யணும். அவர்களுடைய உறவுகள் நீடிக்க வேண்டும். சந்தித்து பழகி பார்த்தா தான் தெரியும். அதனால இயல்பாக உள்ளதை உள்ளபடி சொல்ல, ஒரு நேர்மையாக சொல்ல வேண்டும். சில திருமண பந்தத்துல பார்த்தால் ஆண் பெண்ணுக்கு தன்னுடைய உள்ளதை சொல்லுவதில்லை, வேறு விதமாக சொல்லுவார். பெண்ணும் அதே மாதிரியாக உள்ளதை சொல்வதில்லை. அந்த இல்லாம உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் அவருக்குரிய சரியான மச்சிங் அமையக்கூடிய. அதை இந்த நாட்டில் நாங்கள் பழக விட்டால் தான் அப்படியான உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். அல்லாவிட்டால் அவர்கள் நிறைய சிக்கலுக்குள் கடந்து செல்ல வேண்டும். சில வேளைகளில் பெண்கள் ஆண்கள் பழகி இந்த சந்திப்பு இருந்தாலும் இந்த பெற்றோர் இங்கிலீஷ் போட்டு வளர்க்கிறார்கள். வங்காள பாராது இங்கால எதற்காது. அது நான் பார்க்க 20, 30 வயது அந்த பிள்ளைகள் நான் சொன்னேன், இன்னும் நீர் இங்கேயே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் பார்க்கவில்லையா உமா வழியோட, என்ன செய்கிறது, அம்மா அப்பா எல்லாம் பாராது என்று சொல்லி வளர்த்துக்கணும். தப்பான விஷயம். நன்றி டாக்டர் நம்புதன் அவர்களே. என்னுடைய நேரத்தை பரமன் மீண்டும் ஒரு முறை நேர்களுடைய கேள்விகளுக்காக நேர்கள் நிறைய பேர் தயக்கப்பட்டிருக்கிறார்கள். கேள்விகள் கேட்பதற்கு இல்லை வழங்கி விட்டதும் தெரியவில்லை. இருந்தால் நாங்கள் இருந்து அந்த சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துக் கொண்டோம். அடுத்த வாரங்களில் நாங்கள் 3 சமயத்தையும் சேர்ந்து சந்திக்க முடிந்தால் சந்திப்போம். 3 சமயங்களை சந்திக்கும் போது அப்படியான கேள்விகள், இன்னும் நிறைய கேள்விகள் வரும். நிறைய கேள்விகளோடு வருவார்கள். இன்றைக்கு நிறைய நடைமுறை கேள்விகளை பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு வெறும் தத்துவ விஷயங்கள்ல, சமய விஷயங்கள்ல இல்லாமல் நடைமுறையிலே எங்களுக்கு பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஆஃப் தி மேரேஜ் அண்ட் ஃபிக்ஸிங் மேரேஜை பற்றி பெற்றிருந்தார்கள். மிகவும் அத்தியாவசியமான சேவை. நாங்கள் கூட அதை விளம்பரப்படுத்தாவிட்டாலும் கூட இப்படிப்பட்ட அறிமுக சேவைகளை செய்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்த ஜாதக ரீதியாக சில ஆலோசனைகள் சொல்வதையும் செய்து வருகின்றோம். ப்ரொஃபஷனலாக அல்ல, சில பேர் இந்த ஜாதகத்தை பார்த்து வீணாக செவ்வாய் குற்றம் இருக்கிறது, அது குற்றம் இருக்கிறது சொல்லி பல நல்ல ஜாதகங்களை தட்டி கழித்து வருவாங்க. அதுல பார்க்கும்போது அதுல எத்தனையோ விதமான நல்ல பண்புகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு தேவையான ஆர்வம் இருந்தால், ஆண் பெண் குறிப்புகள் ஜாதகங்கள் இருந்தால் நாங்கள் பொதுவாக ஜாதகத்தை மட்டும் மேட்ச் பண்ணி கொடுப்பதில்லை. இது இன்டர்நெட் ரிசர்ச் அப்படித்தான் செய்கிறோம். நீங்கள் அப்படி செய்கின்ற அந்த அவர்களோட தொடர்பு கொண்டு முடிய நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு அந்த பாடங்களை எடுத்து வருகின்றீர்கள். அவர்களோட தொடர்பு உள்ளவர்களுக்கு ஏதாவது தொலைபேசி இலக்கம் இருந்தால் கூறுங்கள். அவர்கள் நிறைய நேர்கள் கேட்பார்கள். உங்களுடைய தொலைபேசி இலக்கம் தெரியாமல் இருக்கலாம். மருத்துவ ரீதியாக அல்ல, சமூக ரீதியாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் வானொலி நிகழ்ச்சிகள் செய்வதோடு மற்றது பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பல இளைஞர்களுக்கு வகுப்புகள் பல நடக்கின்றன. சமய வகுப்பு, கலாச்சார வகுப்பு, இதெல்லாம் தமிழ் மாதத்தை பற்றி, தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றிய வகுப்புகள் நடைபெறுகின்றது. இது மாலை நேரம் 4 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் நமது லெகசி மருத்துவ மையம், அதாவது சந்திக்க இருக்கிற அந்த மருத்துவ மையத்தில் இருக்கிற கருத்தரங்க மண்டபத்தில், அதுக்கு பக்கத்திலே இப்போ நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே நாங்கள் இன்னொரு புதிதாக ஒரு கண்டத்திலே தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஆர்வம் உள்ளவர்கள் எமது மருத்துவ நிலையத்துக்கு அழைத்து நேரத்தை பெற்றுக்கொள்ளலாம். 412-299-8100 மருத்துவ நிலையத்துக்கு அவர்களோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டிய வகுப்புகள் விவரங்களை சொல்லலாம். உங்களுக்கு அப்படி இந்த இளைஞர்களுடைய ஜாதக பிரச்சனைகளை பற்றிய இருந்தாலும் கூட லிமிடெட் சேவைஸ் வழங்கப்படுகின்றது. அதற்கும் என்னுடைய மச்சிங் சேவைக்கு நீங்கள் அந்த இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம். நன்றி டாக்டர் நம்புதன் அவர்களே. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி வசீகரன். நன்றி சிடிவி நேயர்களே. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை வணக்கம் கூறுகிறேன்.